மைக்க மியூட் பண்ணிக்கோங்க. அப்பத்தான் முற்றோதல் செய்தவரும் உரையாளர் நிகழ்த்துவதற்கும் இடையூறு இல்லாமல் இருக்கும். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் திருக்குறள் நாளும் ஓர் அதிகாரம் என்ற இணையவழி நிகழ்வில் இன்னைக்கு 85வது நாள் 85வது அதிகாரம் புல்லறிவாண்மை என்பதை பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு அந்த புல்லறிவாண்மை என்ற அதிகாரத்தை முற்றோதல் செய்ய நம்மிடையே வந்திருப்பவர் வி.க. மதுஸ்ரீ என்ற மாணவி. இவர் தத்தனூரில் உள்ள மீனாட்சி ராமசாமி வித்யாலயாவில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மதுஸ்ரீ, உங்க பெற்றோர் பேரை சொல்லுங்க. என் தந்தையின் பெயர் வினோத், என் அம்மாவின் பெயர் கயல்விழி. இந்த அருமையான இணையருக்கு இணையற்ற மகளாக பிறந்திருக்கிறார். அவர் நம்மிடையே இன்று முற்றோதல் செய்ய வருகை புரிந்திருக்கிறார். அடுத்து இன்னைக்கு நம்மிடையே உரை நிகழ்த்த வந்திருப்பவர் நமக்கெல்லாம் ரொம்ப அறிமுகமானவர், பரிச்சயமானவர் தான். சாத்தூர் கு. கணேசன் அவர்கள். சாத்தூர் சிங்கக்குட்டி என்று எல்லோரும் சொல்லுவார்கள். அடுத்து நல்லாசிரியர் நாகராஜன் ஐயா அவரை கேள்வி நாயகன் என்று சொல்லுவார். கேள்வி விநாயகன் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். கேள்வியின் நாயகன் பிரிச்சுக்கலாம். விநாயகன்னாலும் கு. கணேசன்னாலும் ஒண்ணுதான். இவர் கேள்வியின் நாயகன் என்று இருந்தாலும் இசை நாயகனாகவும் வலம் பெறுகிறார் என்று எனக்கு தெரியும். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் அருமையாக பாடுவதில் வல்லவர். இவர் பாண்டியன் கிராம வங்கியில் பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கிறார். இவருடைய இன்னைக்கு உரை நிகழ்த்தும் போதே இவர் நிறைய ஐயங்களை முன்வைக்கிறாரா, கேள்விகளை முன்வைக்கிறாரா என்று நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். இப்படி இந்த 2 ஆளுமைகள் இன்று நம்மிடையே வந்திருக்கிறார்கள். முதலில் முற்றோதல் செய்ய வருமாறு வி.க. மதுஸ்ரீ மாணவியை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் மதுஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் மீனாட்சி ராமசாமி வித்யாலயா, தத்தனூர். அதிகாரம் 85 புல்லறிவு வாண்மை. அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையா வையது உலகு. அறிவில்லா நெஞ்சுவது ஈதல் பிறிதுயாதும் இல்லை பெறுவான் தவம். அறிவிலால் தாம் தம்மை பிழிக்கும் செல்வாருக்கும் செய்தல் அரிது. வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை உடையமையாம் என்னும் சிறக்கு. கல்லது மேற்கொண்டு ஒழுக்கல் கசடற வல்லதும் ஐயம் தரும். அற்றம் அறத்தல்லோ புல்லறிவு தம்வயின் குற்றம் மறையா வழி. அருமறி சோரும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு. ஏவவும் செய்கலான் தான் தோறம் அவ்வுயிர் போவும் அளவுமோர் நோய். காணாதான் காட்டுவன் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டாம் வாறு. உலகத்தாறு உடனென்பது இல்லென்பான் வையது அழகியா
வைக்கப்படும். நன்றி. என்னை பயிற்சியளித்த விஷ்ணு அண்ணாவிற்கும், என்னை வாய்ப்பளித்த சங்கீதா கண்ணன் மேமுக்கும் நன்றி. புனிதா அவர்களுக்கும் நன்றி. மிக்க ஐயா. நன்றி அம்மா, மிக்க நன்றி அம்மா. அருமையாக சொன்னீர்கள். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீர்கள் என்றால் திருத்திக்கலாம். எல்லாரும் திருந்துதான் மேல்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அதனால திருத்தி கொண்டால் இன்னும் அருமையாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, முற்றோதல் செய்த உங்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார பாராட்டி வாழ்த்து கூறி நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து உரை நிகழ்த்த நன்றிம்மா, மகிழ்ச்சி. உரை நிகழ்த்த சாத்தூர் கணேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகின்ற நாளும் ஒரு அதிகாரத்தில் இன்று நாம் புல்லறிவாண்மை என்ற 85வது அதிகாரத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த அதிகாரத்தை பொறுத்தமட்டில் எனக்கு ஒரு நாள் முதல்வர் பதவி கொடுத்தது போல ஐயா அவர்கள், பேராசிரியர் கருமுருகன் அவர்கள் கூறினார்கள். அந்த நேரத்தில் ஒரு சில வேறையாக தான் இருந்தேன். இருந்தாலும் அதை ஒத்துக்கொண்டு இந்த குறுகிய காலத்தில் இன்னும் நம்ம நாட்களை எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கூட செய்யலாம். இருந்தாலும் அதிகாரத்தில் இருக்கிறது நம்ம என்ன மாத்தியா சொல்ல போக முடியுமோ, அதே போல இந்த அதிகாரத்துக்கு தகுந்தவாறு நாம என்னுடைய உரையை நிகழ்த்தி உங்கள் முன் படைக்க இருக்கின்றேன். வாழ்க வளமுடன். பூபொதிகை சாரலிலே பூத்தவளே, பூவிலுள்ள மொழிக்கெல்லாம் மூத்தவளே, யாப்பொழுதும் பாட்டினிலே இனிப்பவளே, யாங்கு உயர் பீட்டினிலே தனிப்பவளே, பாப்புலவர் மடிவளர்ந்த பசுங்கிளியே, பாவேந்தர் அவை படர்ந்த செழுங்கொடியே, நாப்பழக வளர்ந்தவளே, நாம் குடித்த தாய்ப்பாலில் கலந்தவளே, கற்கண்டே கனிச்சுவையின் பிழிவே தேனே, கருத்தாளம் விரித்துரைத்த கற்போர் காணும் சொற்கொண்ட களஞ்சியமே, துளியும் வேற்றின் துணையன்றி சொக்கமென துளங்கும் ஆற்றல் தற்கொண்ட தனிமொழியே தமிழே, வேற்று தாக்கங்கள் தொடர்ந்தாலும் தலைத்தே ஓங்கி நிற்கின்ற நிலைமொழியே, ஞானமெல்லாம் நீயாண்டு நிறைந்திருக்க வாழ்த்துவேனே தமிழை வாழ்த்துவேனே என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை தொடங்குகின்றேன். வாழ்க வளமுடன். இன்று அதிகாரம் பொருட்பாலில் நட்பியல் என்ற பிரிவில் 85வது அதிகாரமாக புல்லறிவாண்மை. சரி, இந்த புல்லறிவாண்மை அப்படி என்றால் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதை சுருக்கமாக சொன்னால் அறிவில்லாமை பல நூல்களை கற்றுக்கொண்டும் அது அறிவுத்தன்மை இல்லாத நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் புல்லறிவாண்மை என்று நம்ம சொல்ற மாதிரி வைத்துக் கொள்ளலாம். இப்ப அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும், நீ என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செருக்கோட சொல்லக்கூடிய தன்மைக்கு தான் புல்லறிவாண்மைன்னு நம்ம சொல்லலாம். அது எல்லா உரையாசிரியர்களும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். வள்ளுவனுடைய கூற்றுமே அந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறளிலுமே இதைத்தான் ஒழிப்பதாக சொல்கின்றது. அந்த வகையில் நாம் இன்று பார்க்கலாம். இந்த முதலாவது குறளை பாத்தீங்கன்னா, அதுல அவர் என்ன சொல்றாருன்னா வறுமை அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த வறுமை அப்படிங்கிறது சொல்லும் போது என்னன்னா, ஒரு மனிதனுக்கு வறுமை எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னோம்னா, என்னென்னமோ வழிகளில கூட வரும். ஆனா முதன்மையா அவனுக்கு வறுமை வர்றதுக்கு மெயினான காரணம் ஆடம்பரம். ஆடம்பரத்துல ஒருத்தன் மூழ்கிட்டான்னா அவனுக்கு வறுமை தன்னை போல வந்துடும். அப்போ இந்த ஆடம்பரத்துல போதுமென்ற மனம் இல்லாமல் மேலும் மேலும் என்னத்தையாச்சும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவுக்கு மிஞ்சிய செலவு செய்து கொண்டு அந்த வறுமையை தானே வாங்கிக்கிடுவான். அந்த மாதிரி ஒருத்தருக்கு சைக்கிள் வாங்குறதுக்கு ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலைமை இருக்கும்போது புல்லட் வாங்கி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி நிலையில இருக்கிறான்னு வச்சுங்க. அப்ப அவன் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப வறுமையை அவனே விலை கொடுத்து வாங்கிடுறான். அந்த வறுமையை விலை கொடுத்து வாங்கிடுறான். அந்த மாதிரிதான் இருக்கு. அப்ப இதெல்லாம் யாரு செய்வா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புல்லறிவாண்மை, அதாவது அறிவில்லாதவர்கள், பல நூல்களை கற்றும் தெரிந்து கொள்ளாமல் ஒரு செருக்கோட
இப்ப எவனே அதே மாதிரி வசதி படைத்தவர்கள், அவனுக்கு முன்னாடி வசதி படைத்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அவன் மட்டும் இப்படி இருக்கான். அப்ப நம்மளும் இப்படின்னு சொல்லிட்டு, அவனோட போட்டி போட்டுக்கொண்டு, தன்னைத்தானே வரித்துக் கொண்டு, தேவையில்லாமல் வறுமையை அவன் குடும்பத்துல நிலைநாட்டிக்குவான். இன்னொரு செயலை பார்த்தீங்கன்னா, குடிச்சு 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 இப்ப வாங்குற சம்பளத்தை பூராமே தண்ணியில போட்டுட்டு, சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குவான். அப்ப வறுமையை வந்து அவனே வாங்கிக்கிடுவான். இதைத்தான் வள்ளுவர் வந்து அருமையா சொல்றாரு. அறிவின்மை, இன்மையுள் இன்மை, பிரிதின்மை, இல்லாமை, பிரிதின்மை, இன்மையா பையது உலகு அப்படின்னு சொல்றாரு. அதாவது அறியாமையே வறுமையுள் எல்லாவற்றுக்கும் பெரிய வறுமையாகும். மற்ற இல்லாமையில் கூட நம்ம ஒரு கணக்குல எடுத்துக்கலாம். இந்த வறுமையை மட்டும் எதுலையுமே எடுத்துக்கிட முடியாது. அந்த அந்த அறியாமை வந்து இந்த வறுமையை விட மோசமானது அப்படின்னு சொல்லி ஒரு முத்தாய்ப்பான ஒரு முதல் குறளை வந்து அவர் வைத்திருக்கார். அப்ப இதை நம்ம பார்க்கும்போது உண்மையா கூட தெரியும். அப்ப என்ன காரணம்? அவனுடைய அறியாமை தானே. அதாவது அவன் வந்து சிந்திக்கவே தெரியல. ஒரு நம்மளுடைய குடும்பம் இப்படித்தான் இருக்கு, இந்த நிலையில தான் இருக்கணும், யாரு சொல்லியும் கேட்காம, எந்த சொல் புத்தி சுய புத்தின்னு சொல்லுவாங்களா, யார் பேச்சையும் கேட்காம இவனாவே எல்லாத்திலையுமே செலவழித்து கொண்டு அந்த வறுமையை இவனே வாங்கி கொண்டு போய்விடுவான். அப்படிப்பட்டவன் அறிவில்லாதவன் தான், பல கற்றும் ஒன்றும் தெரியாதவன் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த முதல் குறளே வந்து முத்தாய்ப்பான குறளாக நமக்கு அமைந்திருக்கிறது. அடுத்ததாக ஒரு புல்லறிவாளன் மனமுவந்து ஒருவேளை ஏதாவது கொடுத்தால், ஒரு புல்லறிவாளன் மனமுவந்து ஒருவேளை ஏதாவது கொடுத்தால் அதை வாங்குவன் எப்படி இருக்கிறான்னா அவன் செய்த நல்வினைங்கிறார் பாருங்க. அந்த வாங்குறவனுக்கு வந்து கொடுத்தான்னா அவன் செஞ்ச நல்வினை தான். ஆனா இவன் புல்லறிவாளன் கொடுத்ததுனாலதான் அவனுக்கு வந்து பெருமை அடைய போயிருதா? இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இரண்டாவது குறளில் ஐயா குறிப்பிடுகிறார். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்மை ஒரு சில பேர் வந்து செய்வான், நன்மை செய்யறது உண்டுதான். அப்படி வந்தாலும் அதை வந்து அந்த ஒரு சூழல் ஏற்படுது, அதை வந்து அவர் வந்து அதை நன்மையா எடுத்துக்கிட்டா கூட அது வந்து அதை வாங்கி கொண்டவர் அறிவுள்ளவர் பயன்படுற மாதிரி நம்ம எடுத்துக்கிடணும். அது வந்து புள்ளிவாளன் செஞ்சதுனாலதான் அது வந்தது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த குறளை இரண்டாவது குறளை சொல்லுகிறாள். அடுத்ததாக இந்த மூன்றாவது குறளை பார்க்கும்போது, புல்லறிவாளன் தன்னைத்தானே வருந்தியும் துயர் போல வேற எதுவுமே கிடையாது அப்படின்னா, புல்லறிவாளன் தன்னைத்தானே வருந்திகளும் துயர் வந்து பொறுத்தமட்டில் அவனுக்கு பகைவர் கூட செஞ்சுக்கிட முடியாது. அவர் பகைவரால் செய்யக்கூடிய தன்மையோட மோசமானது. அப்ப அறிவில்லாதவன் ஒரு புல்லறிவாளன் வந்து அவனுடைய துன்பத்தை அவனுடைய துயரத்தை அவனே ஏற்படுத்தி கொள்வான். அது வந்து அது எப்படி இருக்கு அப்படின்னா, அவனுடைய பகைவர் கூட செஞ்சுக்கிட மாட்டாங்க, அதை விட மோசமான தன்மையில் இருக்கும் என்று சொல்வதாக அமைந்த அறிவிலார் தாம் தம்மை பீலிக்கும் பீலை செருவார்க்கும் செய்தல் அரிது அப்படின்னு சொல்லி அந்த குறளை வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக இந்த நாலாவது குறளை பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லறிவு என்பது எதுவென்றால், ஒருவன் தன்னைத்தானே ரொம்பவும் அறிவாளி அப்படின்னு எண்ணிக்கொண்டு செருக்கோடு அலையக்கூடிய தன்மையைத்தான் இந்த நாலாவது குறள் வந்து சொல்கின்றது. அதாவது வெண்மை எனப்படுவது யாதெனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. சரி, ரைட்டு. என்ன வெண்மை வெண்மை அப்படின்னு சொல்றாரு, வெள்ளை அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம என்ன வச்சுக்கணும்னா, வெட்ட வெளிச்சம், டியூப் லைட், அதாவது ஒன்றுமில்லாத தன்மை, வெற்றிடம். அப்ப யாருக்கு இந்த தன்மை இருக்கும் அப்படின்னா, அறிவில்லாதவனுக்கு, இந்த செருக்கோடு இருக்கிறவனுக்கு தான் அப்படிப்பட்ட தன்மை. ஐயா ஒரு நிமிடம் கேக்குறாங்க ஐயா. ஐயா ஒரு நிமிஷம். எழில் மாயன் சுந்தரன் அவங்க மைக்கை மீட் பண்ணிக்கோங்க. ஏதோ கரகரன்னு சத்தம் கேக்கு. தயவு செய்து மைக்கை மீட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க.
ஐயா சொல்லலாமா? ஐயா சொல்லலாம், சொல்லுங்க. ரைட். அதாவது ஆ. இந்த 4வது குறள்ல வந்து வள்ளுவர் தகமை என்ன சொல்கிறார் என்றால், வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை உடையாம் யாம் என்னும் செருக்கு அப்படின்னு சொல்கிறார். அத வந்து புல்லறிவு என்பது எதுவென்றால், ஒருவன் தன்னைத்தானே அறிவாளனாக நினைத்துக் கொண்டு செய்யக்கூடிய எண்ணத்துக்கு செருக்கோடு இருக்கக்கூடிய தன்மைக்குத்தான் இந்த புல்லறிவு உடையவன் என்று சொல்வதன். அதைத்தான் அவர் வந்து வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை உடையாம் யாம் என்னும் செருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வெண்மைனா என்ன? என்ன வெண்மைனா வந்து வெள்ளை நிறமா? இல்ல வந்து ஒரு ஒரு பண்பா? ஒரு தன்மையா? அப்படின்னு சொல்ற மாரி நம்ம இல்ல. இதுல வந்து எப்படின்னா, வெட்ட வெளி அப்படின்னு சொல்லுவோம்ல, வெட்ட வெளிச்சம். ஒரு டீப் லைட். வெட்ட வெளிச்சம்னா ஒண்ணுமே இல்ல. டீப் லைட்னா, இவன் ஒரு டீப் லைட்டால இருக்கான். இவன்ட்ட போய் என்ன சொல்றது அப்படின்னு சொல்றது. அப்ப ஒன்றுமில்லாத தன்மை அப்படின்னே வச்சுக்கலாம். ஒரு வெற்றிடம். அவன்ட்ட வந்து ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற தன்மையா தான் இருக்கும். இப்ப இப்படி இல்லாத தன்மை இருந்து கொண்டு எல்லாம் உண்மை எல்லாம் ஒன்றாக சேர்ந்தது போல, ஒன்றாக சேர்ந்து இருப்பது போல, இணைந்து இருப்பது போல, எல்லாம் தெரிந்தது போல அப்படின்னு சொல்றது தான் அந்த உண்மைங்கிற வார்த்தையை வந்து வள்ளுவர் உபயோகப்படுத்தியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட இதெல்லாம் இல்ல எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமானது, அறிவில்லாத தன்மை என்று சொல்வதாக அமைந்த குறள். அடுத்ததாக 5வது குறள். 5வது குறள் வந்து புல்லறிவாளன் தாம் கல்லாத நூல்களையும் கற்றதாக காட்டிக்கொண்டு நடந்தால் அவன் ஏற்கனவே கற்றத கூட கற்றதில் கூட சந்தேகம் இருக்கிற மாரி ஒரு நிலை வந்துவிடும் அப்படின்னு சொல்ற மாரி இந்த குறள் சொல்றாரு. அதைத்தான் வந்து கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடற வல்லதூன் ஐயம் தரும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப அது இத யாரு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அப்படித்தான் அவரு வள்ளுவர் ஐயா சொன்னது போல அறிவில்லாதவன் தான் வந்து கல்லாத நூல்கள்லாம் நான் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன். நான் அப்படியாக்கும், இப்படியாக்கும் அதெல்லாம் முடிச்சு தள்ளிருவேனாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு சொன்னா, இப்படி ஒரு சில நிலைமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவன் வந்து ஏற்கனவே கற்றல் நூல்கள் கூட அவனுக்கு சந்தேகம் இருக்கிற மாரி சூழ்நிலை வந்துரும். அப்படிங்கிறத வந்து ஒரு வெளிப்படையான தன்மையோடு வள்ளுவர் இதை காட்டுகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான உவமையோடு சொல்லக்கூடிய ஒரு குறளாக அமைந்திருக்கிறது. தம் குற்றங்களை நீக்காமல் உடலில் மர்ம உறுப்புகளை மட்டும் ஆடையால் மறைத்து எல்லாத்தையும் மறைச்சிட்டோம் என்று கூறுவது ஒரு புல்லறிவான தன்மை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த குறள். அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்பையின் குற்றம் மறையா வழி அப்படின்னு சொல்றாரு. அத வந்து ஒரு அந்த ஊமை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அவன் வந்து அடைய வச்சு மறக்கிறான். மறைக்கிறான் ஒரு ஒரு இயல்பான தன்மை. அப்ப அத மட்டும் மறைச்சிட்டு, அவன் மனத்துல, அவன் எண்ணத்துல எவ்வளவோ குற்றங்கள் இருக்கு. அதையெல்லாம் வந்து அழிக்காம, நான் எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ற மாரி, இத சொல்றத யாரு சொல்லுவா அப்படின்னு சொன்னா, இந்த புல்லறிவு இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவன் தான் சொல்வான் என்று அந்த 6வது குறள் நமக்கு விளக்குகின்றது. அடுத்ததாக ஐயா ஒரு அருமறை நிமிஷம். சோறும் ஐயா உங்க வீடியோ முகம் சரியா ஆ, தெரியலங்கய்யா. ஆ, அது கொஞ்சம் தெரியுதா? சரி பண்ணு. அவர் அவர் விளக்குக்கு விளக்கு பின்னாடி இருக்கு. விளக்கு பின்னாடி விளக்கு வந்து இருக்காது. பின்னாடி இருக்கு. விளக்கு ஆமா. பின்னாடி இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ம். இப்ப தெரியுதாமா? இப்ப பரவாயில்ல சரி. பனிமூட்டத்துல நீங்க இருக்க மாதிரி இருக்கு. சரி சரி. பரவாயில்லைங்க. இன்னைக்கு இப்ப பரவாயில்ல. சரி. அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா, அருமறை அப்படிங்கிறது அரிய நூல்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள், வேதங்கள், பண்புகள், படிப்பினைகள் எல்லாற்றையுமே அறியாமல் விட்டுவிட்டு, அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம், அந்த ரகசியங்களை எல்லாம் எதையுமே தெரியாமல் வெளிப்படுத்தி அந்த துயரத்தை தானே தேடுவதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்ற மாரி இந்த குறள்ல நம்ம சொன்னோம். அது ஒண்ணும் இல்ல.
ஒரு என்னன்னா இந்த இதுல ரகசியம் அப்படின்னு சொல்றதுன்னா ஒரு சில தொழில்கள்ல வந்து ரகசியத்தை நம்ம காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஒண்ணு இல்ல, எங்க சாத்தூர் சேவு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சாத்தூர் சேவுனுடைய செய்முறைய வந்து எப்பவுமே வந்து வெளிவிட மாட்டாங்க. அத வந்து யாருக்குமே தெரியாத தன்மையில வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அப்ப இந்த அப்படிப்பட்ட சேவு இருக்குன்னா, சாத்தூர் சேவு வந்து உலக லெவல்ல வந்து உலக அளவுல வந்து ஃபேமஸ். இங்கிருந்து ஏ ஏகப்பட்ட நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுவதும் இங்கிருந்து வாங்கி வாங்கி அனுப்புறாங்க. இந்த சாத்தூர் சேவ பொறுத்தமட்டுல எத்தனை மாதங்கள் ஆனாலும் கெட்டுப் போகாது. எவ்வளவு சாப்பிட்டாலும் நமது வயிற்றுக்கு வந்து ஒண்ணும் செய்யாது. அப்ப இந்த இந்த இப்போ இந்த செய்முறைய பொறுத்தமட்டில், அதாவது இந்த செய்முறைன்னா யார் யார் சொன்ன அந்த செய்முறை வந்து யார் பண்ணியிருப்பா? அத வந்து தயாரிக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த செயலை, அந்த செய்தியை, அந்த அறிவுரையை, அந்த கருத்தை, அந்த வேதத்தை நம்ம வந்து வெளிவிடாமல் இருக்க வேண்டும். அப்படி வெளிவிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, அதைப்போல எல்லாருமே செஞ்சுருவாங்க. அப்ப இவங்க தயாரிக்கிற மாரி அவங்க தயாரிச்சுருவாங்க. அப்ப இந்த மாரி ஒரு செய்யக்கூடிய நிலைமைக்கு தான் இந்த குறள நம்ம எடுத்துக்கிடணும். "அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமறை." இது வந்து நான் ஒரு உதாரணம் தான் சொல்லியிருக்கிறேன். இதே போல நெறைய உதாரணங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் அந்த அந்த பெருமிறை தானே தனக்கு. அப்ப பெரிய இழப்பு வந்து அவங்களுக்கு வந்து வந்துவிடும் அப்படின்னு சொல்ற மாரி இந்த 7வது குறள் இருக்குது. அடுத்ததாக, "ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவுமோர் நோய்." அப்படின்னு இந்த 8வது குறள் இருக்கு. தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவியும் பிறர் ஏவியும் அப்படிங்கிறது வந்து சொல்லின்னு வச்சுக்கலாம். பிறர் சொல்றாங்க அப்படின்னு அதான் ஏவுறது அப்படி செய்யடா இப்படி செய்யணும்னு சொல்றது தான் அதை ஏவியும். ஏவியும் அப்படி ஏவியும் செய்கலான் செய்யாதவன் தான் தேரான் உயிர் அந்த தேராதவனுடைய உயிர் போகிற அளவுக்கு அது நோய் மாதிரிதான் அப்படின்னு சொல்றாரு. தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவியும் செய்யாமல் தானும் அறியாமல் இருக்கும் புல்லறிவாளனின் உயிர் போகும் வரையிலும் உலகுக்கு ஒரு நோய் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒரு அருமையான குறளா இருக்குன்னு பாருங்களேன். இவன் இப்படி பண்றது வந்து இவனுக்கு மட்டுமில்ல, இவன் அழிஞ்சதும் இந்த உலகத்துக்கே ஒரு நோய் மாதிரி அது தன்மையில இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அறிவில்லாதவனுக்கு புல்லறிவாளன் வந்து எப்படி சாடுகிறான்னு பாருங்க வள்ளுவர். அப்ப இந்த குறள் வந்து இந்த 8வது குறள் வந்து ரொம்ப முக்கியமான குறள். அதே போல அந்த 9வது குறளும் வந்து அதையேதான் சொல்ற மாதிரி இருக்கும். "காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு." அறிவற்ற புல்லறிவான புல்லறிவானு புல்லறிவாளனுக்கு அறிவு புகட்ட புகந்தவன் தான் அறியாதவனாகி நிற்பான். பாருங்க, அதாவது ஒரு அறிவுரை சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு சொற்புத்தி, சுய புத்தி, சொல்ற புத்தி கேட்கணும், இல்ல சுய புத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இந்த இப்படிப்பட்டவனுக்கிட்ட போயிட்டு நீ வந்து என்னத்த வந்து அறிவுரை சொல்ல போற? அப்படி அப்படி வந்து அறிவுரை சொல்ற மாதிரி நீ அவன்கிட்ட போய் இருந்தீன்னா, அப்படிப்பட்டவனுக்கு போய் நீ அறிவுரை சொன்னேன்னு சொன்னா, நீயும் அறியாதவனாகி நிக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். ஆனால் இப்படிப்பட்டவனுக்கு நீ சொல்லாமல் இருக்கும்போது, உன்னுடைய அறிவுள்ளவன் என்றைக்குமே அறிவுள்ளவனாகத்தான் இருப்பான். அப்ப யார் யார்ட்ட போய் வந்து சொல்லணும். யார் யார்ட்ட சொன்னா தான் அது வந்து ஈடுபடும். இவன்ட்ட சொன்னா நல்லா கேட்டுக்கிடுவான். இவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்ற மாரி, அறிவற்ற புல்லறிவாளனுக்கு அறிவு புகட்ட புகுந்தவன் தான் அறியாதவனாகி நிற்பான். அறிவற்றவனோ தான் அறிந்த அளவில் அறிவுள்ளவனாகவே தன்னை எண்ணி நிற்பான். பாருங்க, அவன் வந்து நீ சொன்னா கேட்கல. ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? நம்ம அறிவாத்தான் இருக்கோம். இவன்கிட்ட என்ன கேட்கறது? அப்படின்னு இருக்கிற மாரி இந்த 9வது குறள். அப்ப இந்த 8வது குறளும் 9வது குறளும் வந்து தாய்ப்பா இருக்கக்கூடிய ஒரு இந்த அதிகாரத்துல ஒரு முத்தாய்ப்பா இருக்கக்கூடிய குறள்னு பார்த்தா அந்த 8வது குறளும் 9வது குறளும் தான். "காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு" அப்படின்னு சொல்ற மாதிரி ஐயா சொல்லியிருக்காங்க. அருமை. அடுத்ததாக கடைசி குறள். "உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து
அழகையா வைக்கப்படும். உயர்ந்தோர், அதாவது உலகத்தாருங்கிறது உயர்ந்தோர் உண்டு என்பதை இல்லை என்று மறுக்கும் புல்லறிவாளன் உலகத்தில் இருக்கும் பேயாக கருதப்படுவான். இந்த அழகையா அப்படிங்கிறதுக்கு வந்து உரையாசிரியர்கள்லாம் எல்லாம் இந்த பேய் அப்படிங்கிறதுக்கு கருதப்படுவான்னு போட்டிருக்காங்க. இதுல வந்து இந்த இந்த அழகையாங்கிறது வந்து பேய் அப்படிங்கிறது வந்து இப்ப வள்ளுவர் காலத்திலேயே இப்படி பேயின்னு சொல்றதை பார்த்தா அப்படிப்பட்ட தன்மையில சங்க இலக்கியங்களில் இந்த மாதிரி சொற்கள் வருகின்றதா? அப்ப இதை ஏன் வந்து இப்படி பயன்படுத்துறாரு? அப்ப வந்து பேயை பற்றி இவர் திருவள்ளுவர் அறிந்திருக்கிறாரா? இல்ல இந்த பேய் என்பது மூட நம்பிக்கையின் தன்மையா? இல்ல கடவுள் இருக்கிறார் என்று நாம் ஒத்துக்கொள்ளும் போது, அப்ப பேயும் இருக்கிறது என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டுமா? அப்ப இந்த வார்த்தையை ஏன் அவர் உபயோகப்படுத்துகிறார்? அப்ப பேய்க்குன்னு ஒரு குணம் இருக்குதா? அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் இந்த குறள்ல சிந்திக்க வேண்டியது இருக்கு. இன்னொன்னு சொல்லுவோம்ல, அவன் யார் சார்? அவருக்கு வந்து அல்லக்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அல்லக்கை அப்படிங்கிறது வந்து இவரு இருப்பாரு. அவருக்கு அல்லக்கைன்னா, அவர் சொல்ற மாரி சொல்லுவாரு. ஆனா ஒண்ணும் தெரியாம இருந்திருப்பாரு. அவன்ட்ட வந்து சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்ன? அவன்ட்ட போய் சொன்னீன்னா, அவன் அல்லக்கையா இருக்கிறவன் அவன்ட்ட போய் என்னத்த சொல்லிட்டு நீ என்ன பண்ண போற? அப்டின்னா, இவனுடைய தன்மை இருக்கக்கூடியது இருந்தா கூட, அவன் செய்யறது வந்து எதுவுமே சரி வராது அப்படின்னு சொல்ற மாரி நம்ம எடுத்துக்கலாம்னு நெனைக்கிறேன் நானு. ஆனா, இந்த அழகையாங்கிறதுக்கு வந்து இந்த பேய் அப்படிங்கிறது சொல்றது வந்து இதில் மட்டும் குறிப்பிடுகிறாரா? இல்ல வேறு குறள்களும் இருக்கிறதா என்று நாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஆனா, சங்க இலக்கியத்துல இப்படியெல்லாம் சொல்றாங்க. இத்தனை வருடங்களுக்கு முன்பாகவே இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் என்றால், இதனுடைய தன்மைதான் என்ன? அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? அ அதை மக்களிடத்தில் எப்படி சொல்லலாம்? அப்ப நான் உண்டின் ஆனா உண்மையிலேயே அவர் சொல்றாரு ஒரு பக்கம் இருந்தா கூட, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நேராக பார்த்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும். எப்படி அதுக்கு வந்து நெறைய உதாரணங்கள்லாம் இருக்குது. ஆனா அத வந்து வெளிப்படையா சொல்லவும் முடியாது. காரணம் என்னன்னா, ஒரு சில பேர் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பி வந்து நம்பக்கூடிய தன்மையிலும் இருப்பாங்க. ஒரு சிலர் இவன் என்ன இப்படி சொல்லிட்டு கிடக்கான் இந்த காலத்துல அப்படின்னு சொல்லி, இந்த கம்ப்யூட்டர் காலத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இந்த வார்த்தைக்கான அர்த்தங்களை நமக்கு ஓரளவுக்கு புரியாவிட்டாலும் நமது பேராசிரியர்கள் இதில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பின்னூட்டத்திலும் விமர்சன கருத்துகளிலும் நாம் அறிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நன்றி. என்னுடைய உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். ஒரு சுருக்கமான உரையாகத்தான் நான் நினைக்கின்றேன். இன்னும் கூட சிறப்பாக செய்யலாம். அதற்கான நேரம் காலம் கொஞ்சம் ஒத்துழைக்கவில்லை. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி தோழமையே. அதாவது ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொன்னீர்கள். அருமையாக இருந்துச்சு. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சாத்தூர் கிளை செயலாளராக பணியாற்றி வருகிறார் நம்ம கணேசன் அவர்கள். இவர் வந்து உரைப்பொழிவு மிக அருமையாக இருந்தது, நேர்த்தியாக இருந்தது. இவருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியுடன் உரித்தாக்குகிறது. அடுத்து வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற கவிஞர் மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களை பின்னூட்டம் அளிக்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அன்பான தோழமை நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கு ஒரு சிறந்த நாள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் முற்றோதல் செய்த மாணவி மதுஸ்ரீ மதிப்புறு தேன், அருள்மிகு தேன், அருள்மிகு மதிப்புறு தேன், சிறந்த தேன். அந்த தேன் மொழியில நம்ம நெறியாளர் ஐயா கேக்குதா? 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 புவனேஸ்வரி, உங்க மைக்கை மீட் பண்ணிக்கோங்க. கேக்குதுயா? கேக்குது, நீங்க சொல்லுங்க. நம்ம நெறியாளர் சொன்ன மாதிரி கொஞ்சம் சரிப்படுத்தியிருந்தா மிகச்சிறந்த முற்றுவதல் இது. இன்னும் நல்லா சொன்னாங்க. அது படிப்படியா போலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மிக நல்ல குரல். சில குரல்களை நல்லா அழகாக, இனிமையாக, தெளிவாக, சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். ஏதோ ஒரு இடத்துல சின்ன தடுமாற்றம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது போக போக சரிப்படுத்திக்கலாம். அருமை மதுஸ்ரீ அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும்.
நம்ம சாத்தூர் வர சொல்லணுமா? சாத்தூர் கணேசனாவே அவருடைய குரலும் ஒரு மணிக்குரல், அவருடைய கேள்விகளும் ஞானம் நிறைந்த கேள்விகள், அறிவு கூர்மையான கேள்விகள், கேள்விகளாலே நம்மை கவர்ந்த சாத்தூர் கணேசன் ஐயா அவர்கள் மிக அருமையாக அவர் இந்த குரல் பொழிவு செய்வதற்காக தன் கேள்விகளை கொஞ்சம் அடக்கி வச்சுட்டான்னு நினைக்கிறேன் நான். இல்லைன்னா அந்த களத்துல பூந்து விளையாடி இருப்பார். பின்னோட்டம் என்கிற களத்துல கேள்விகளாலே தொடுத்திருப்பார். ஆனா இன்றைக்கு அவரே வந்து பொழிவு செய்வதனால கொஞ்சம் கேள்விகளை அடக்கி இருக்கிறார். இருந்தாலும் மிக சிறப்பாக, சுருக்கமாக அல்ல, நல்ல விரிவாவே சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு சுருக்கமா தெரியுது, எங்களுக்கு நன்றாக உங்க மைக் மியூட் ஆயிட்டா? பேரவா கொண்டவன் வள்ளுவன். அதனால்தான் இந்த அறிவை பற்றி பல இடங்களிலே காமத்துப்பால்ல கூட அறிவை பற்றி சொல்லுவான். அரிதோறும் அரிதோறும் அறியாமை கண்டற்றால். அதனால அறிவு வெளிச்சம் என்பது சமூகத்துக்கு மிகவும் தேவை. இங்க பாருங்க, ரொம்ப நுட்பமான ஆளு வள்ளுவர். அறியாமைன்னு பொதுவா சொல்லல, புல்லறிவாண்மைன்றாரு. அங்கதான் இந்த கிணறு தாண்டதுல பாதி கிணறு தாண்டதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது. ஒண்ணு அறிவே இல்லாத முட்டாளா இருக்கலாம், அல்லது அறிவு இந்த புல்லா தர போல அறிவாளி உண்டாடா. இந்த ஒரு கவிதை எழுதி ஒரு பத்திரிகையில வந்துட்ட உடனே தான் பெரிய மகா கவிஞர் நடக்கிறான் பாருங்க, கையை வீசிக்கிட்டு. அந்த மாதிரி இந்த புல்லறிவாளர்கள் பண்ற அட்டகாசம் கொஞ்சம் லஞ்சம் இல்லை. இந்த உலகத்துல எவ்வளவோ வறுமை இருக்கு. எல்லா வறுமையும் இந்த உலகத்தார் பெரிய வறுமையாக கருத மாட்டாங்க. ஆனா புல்லறிவு இருக்கு இல்லையா, அதாவது குறைந்த அறிவு, சிற்றறிவு உள்ளவர்களை அதுதான்டா பெரிய வறுமைன்னு. அறிவில்லாததான் பெரிய வறுமை. அறிவிருந்தால் வறுமையை போக்கிக் கொள்ளலாம். அறிவாற்றலால் உழைத்து பொருளீட்டி அவன் உயர்ந்து விடலாம். எங்க நாம தவறு செய்திருக்கிறோம் என்று தெரிந்து தன்னை திருத்திக் கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறி, பல துறைகளிலே முன்னேறிவிடும். ஒரு துறை இல்லை என்றால் இன்னொரு துறை. ஆனா அறிவில்லை என்றால் சமுதாயமே வளராது. அத வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. வறுமையிலெல்லாம் மிகப்பெரிய வறுமை எது என்றால் அறிவில்லாததான், அது புல்லறிவுதான். அந்த புல்லறிவு ஆண்மை, அந்த புல்லறிவையே ஆளுமை செலுத்துறான் அவன். என்ன தலைப்பு, எவ்வளவு பொருள் நுட்பத்தோட சொல்லியிருக்காரு பாருங்க. அப்புறம் சொல்றாரு பாருங்க, அறிவியலாதும் ஒரு பொருளை கொடுக்குறான் ஒருத்தனுக்கு வச்சுக்க, அது மனமும் வந்து கொடுக்குறான். ஆனா அவனை பாராட்டணுமா இல்லையா? வள்ளுவர் என்ன சொல்றாரு, இல்லப்பா இவன் அறிவில்லாதவன் கொடுக்கறது பெருசு இல்ல, வாங்கிக்கிறவனுடைய நல்வினை காரணமாக அவனுக்கு பொருள் போய் சேருதுன்ற. என்னையா அறிவாற்றலோடு சொல்றான் பாருங்க வள்ளுவன். இந்த இன்னொன்னு சொல்றான் பாருங்க, தன்னைத்தானே அறிவில்லாதவனுக்கு அடிக்கடி துன்பம் வரும். ஏன்னா தப்பு தப்பா செஞ்சு வாழ்க்கையில பல துன்பத்தை வருவித்துக்குவான். இவன் வருவிச்சுக்கிறான் பாருங்க. இந்த துன்பம் பகைவரால கூட அவனுக்கு தர முடியாது. பீழித்தல் என்றால் துன்பம் உண்டாக்குதல், தனக்குத்தானே துன்பம் உண்டாக்குதல். பீழைனா துன்பம், பீழித்தல்னா துன்பம் உண்டாக்குதல். இந்த தனக்குத்தானே துன்பத்தை வருவித்துக் கொள்ளுகிறான் பாருங்க, இத பகைவரால கூட செய்ய முடியாதனால வள்ளுவர் திட்டுறாரு அவனை. என்னங்க என்ன அப்பா. இந்த வெண்மையை பத்தி சாத்தூரார் சொன்னாரு. வெண்மை என்பது வேற ஒண்ணும் இல்ல, கிராமத்துல பார்க்கலாம், ரொம்ப வெள்ளந்தி பாப்பாவும், அவன் நல்லவனா கொடுக்கலாம், ஆனா வெள்ளந்தியானவன், நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அதனால பல துன்பங்களுக்கு ஆளாவான். அவனுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது. அவனால அவனுக்கும் பயனில்லை, மற்றவர்களுக்கும் பயனில்லை. அவனுக்கும் துன்பம், மற்றவர்களுக்கும் துன்பம். ஏன்னா அவன் செய்யக்கூடியது தப்பான காரியங்களை செஞ்சான்னா மற்றவங்களுக்கு துன்பம் வரும், அதனால தனக்கும் துன்பம் வரும். அதனால வெண்மை என்பது அறிவின்மையை சொல்றார்.
வெண்மைனா ஆனா அதுக்கு நேர் எதிரானது உண்மை. உண்மை என்றால் ஒளி, அறிவு ஒளி. அறிவு ஒளி பெற்றதுதான் மிகச் சிறந்தது. அப்போ உண்மை என்பது அறிவு. அவன் என்ன சொல்றான்? புல்லறிவு என்பது அறிவுடையவன அவன் என்ன சொல்ல செருக்கு அவனுக்கு தான் தானே அறிவுடையவன்னு பெருசா சொல்லிக்கிறான். இந்த கல்லாத நூல்களை பற்றி சில பேர் சொல்லுவான். எங்க ஊர்ல பாரதி விழா நடத்தினாங்க. ஒரு ஆள் நல்ல வாட்ட சாட்டமா நல்ல முறுக்கு மீசையோடு வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கம்பீரமா வந்தார். வந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து என்கிட்ட கொடுத்து, ஐயா இந்த விழாவுக்கு நன்கொடை வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு ஒரு 2 நிமிடம் பேசுவதற்கு அனுமதி கொடுக்கணும். பார்த்தோம், திரும்பி பார்த்தா சரி. அப்புறம் நண்பரை பார்த்து, ஏப்பா இப்படி கேட்கிறாரு, என்ன செய்யறாங்க? சரி பார்த்தா நல்ல வருமானம் தெரியுது, கொடுக்கலாம். அவரு ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி. அவர் என்ன சொல்றாரு? இவரை நான் ஜம்மு காஷ்மீர் முகாமிலே பார்த்திருக்கிறேன். யார? பாரதியாரை பார்த்து. இவர் ராணுவ வீரராக இருந்தாலும் பல நாவல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள், படித்திருக்கிறேன். இந்த அறிவில்லாதவன் தான் கல்லாதவற்றை தெரியாதவற்றை நான் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு இது இருக்குது பாருங்க, செருக்கு. அந்த செருக்கு அந்த மனிதனிடத்துல நான் பார்த்தேன். அப்பதான் வள்ளுவர், ஆஹா வள்ளுவர் எவ்வளவு பெரிய அறிவாளரா சாமி. இவருக்கு ஒரு 2000 ஆண்டு பாரம்பரியம் இருக்கு. வள்ளுவர் காலத்திலே அப்படிப்பட்ட ஆள் இருக்கிறான். நம்பூர்ல நம்ம முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு ஆளும் இருக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்புறம் பாருங்க, இந்த மறைன்றதுக்கு நம்ம சாத்தூரார் சொன்னார். மறைனா மறைபொருள், ரகசியம். இந்த இடத்துல வேதங்களையோ அல்லது அந்த மறைகள்னா வேதங்கள்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்லல. வேதம்னா மறை பொருளாக கடவுளை பற்றி மறைபொருளாக இருக்கக்கூடிய ரகசியங்களை சொல்வதுதான் வேதம். இந்த திருக்குறள் பொதுமறைன்றாங்க பாருங்க, அவ்வளவு சொல்லக்கூடாது. பொது மறைனாவே ரகசியம். அது எல்லாருக்கும் தெரியாம இருக்கிறது. திருக்குறள் அப்படி இல்லை, வெளிப்படையானது. அது எல்லாருக்கும் போய் சேர வேண்டியது. அது எல்லாரும் போய் சேர்த்தணும். அதனால பொதுமுறை அல்ல, அது வாழ்வியல் இலக்கியம். அது எல்லோருக்குமானது, அது வெளிப்படையானது, அது நேரானது. சரி, அது இருக்கட்டும். அருமறைனா ரகசியங்கள். பாதுகாக்க வேண்டிய ரகசியங்களை யாருக்கும் சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் சொல்ல முடியும், சொல்லக்கூடாது. ஏன்னா சொல்லிட்ட ரகசியம் இல்லை. இந்த அறிவற்றவன் என்ன செய்வான்? புல்லறிவான எல்லாருக்கும் சொல்லிவிடுவான். ஆனா இவனுடைய மறைக்க வேண்டிய பொருட்களை மட்டும் ஆடையால மறைச்சிருக்கிறானா. அது என்னடா? அவன் என்ன சொல்றாரு? ஆடை உடுத்தினாலும் அவன் அம்மனமானவன் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். எல்லா ரகசியம் வெளிப்படுத்தக்கூடியவன் அவன் அறிவில்லாதவன். அவனால் அவனுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே ஆபத்து. இன்னொரு குறள் சொல்றாரு பாருங்க, அவன் ஒரு உலகத்தை பிடித்த நோய்டான்ற. அறிவில்லாதவன் உலகத்தை பிடித்த நோய், அதுவும் புல்லறிவு சிற்றறிவு வாய்ந்தவன் இந்த உலகத்தை பிடித்த ஒரு நோய் என்று சொல்லுகிறார். அது இன்னொன்னு சொல்ல பாருங்க, அதாவது என்ன அழகா சொல்ற பாருங்க வள்ளுவன். நல்லா சொன்னாரு சாத்தூரார். பிறர் சொல்லி கேட்க மாட்டான். எங்க அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டேய் மேட்டுக்கு தண்ணி ஏறாது மூடனுக்கு புத்தி சொல்லக்கூடாதுன்னு. மேட்டுக்கு தண்ணி ஏற்ற முடியாது, ஆனா அவங்களுக்கு தெரியாது இப்பெல்லாம் எவ்வளவு பெரிய வேணாலும் தண்ணி ஏத்தலான்றது அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆனா வள்ளுவர் அதான் சொல்றாரு, டேய் இவன் சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது, பிறர் சொல்வதையும் கேட்க மாட்டேன்கிறான், தானும் அறிவில்லாதவனாக இருக்கிறான். இப்படிப்பட்டவன் என்ன செய்ய வேண்டும்? இவன் இந்த உலகத்தை பிடித்த ஒரு பெரு நோய் அப்படின்னு சொல்றாரு. கடைசி குரல்ல முத்தாய்ப்பா விட்டாடுறாரு. இந்த உண்டு என்று சொல்றதெல்லாம், உலகம் உண்டு என்று சொல்றதெல்லாம் அறிவுள்ளவன், அறிவில்லாதவன் இல்ல இல்லைன்னு சொல்லுவான். நான் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு 1 மணிக்கு பள்ளிக்கூடம் முடிந்த உடனே வீட்டுக்கு போறேன். 2 பசங்க பேசிக்கொண்டு வருகிறாரு. இந்த உலகம் உருண்டைன்னு ஐயா சொன்னாரே, எப்படா இந்த உலகம் உருண்டை அப்படின்னு கேட்கறான். எங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கோயில் இருக்குதுங்க, முருகர் கோயில். அதுல ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருப்பார். அவர் எப்பவுமே பெரிய வேதாந்தம் எல்லாம் பேசுவாரு. டே அப்போடா அறிவு கட்ட பசங்களை, எங்கடா ஒரு உருண்டையாக்குது உலகம்? உலகம் பாடுறா எமுட்டு அகலமாக்குது, ஏண்டா உருண்டையா இருந்தா நடக்க முடியுமாடா நாம அப்படின்னாரு. சந்திரன்ல மண் எடுத்தான்னு ஒரு பையன் சொல்லிக்கிட்டோமா. எங்க ஐயா சொன்னாரு, சந்திரன்ல இறங்கி மனுஷன் மண் எடுத்துட்டான். ஆ, சிவபெருமான் தலைமையில இருக்கிறான், நிலம் இருக்குது, அதுல போய் இறங்க வேலை எல்லாம் ஆமா எரிஞ்சு போயிட்டாடா பையா
அவங்க நெற்றிகளை திறந்தா எரிஞ்சு போயிடலாம். அப்போ உண்டென்று உலகத்தார் சொல்லுவதையெல்லாம் இல்லை என்று சொல்பவன் ஒரு மூடன். அவனுக்கு வயசாயிருச்சுன்றதுனாலே அவன் பெரிய மனுஷன் கிடையாது, அவன் அறிவற்றவன் தான். பாரதியார் சொன்னாரு, உனக்கு முன்ன அறிவில்லாதவன் பிறக்கவே இல்லையா, உன் பாட்டன் முப்பாட்டன் அவனுக்கு முன்னக்கிறவங்கலாம் எல்லாமே அறிவர்களா முனிவர்களா, அவங்க எல்லாம் அறிவில்லாதவன் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டாரு பாருங்க. அந்த மாதிரி வள்ளுவர் சொல்றாரு, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்தே அலகையா வைக்கப்படும். இந்த அலகைக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு சாத்தூரார். அலகை என்பது பேய் தாங்க. சங்க காலத்திலேயே சொல்லி இருக்கிறாங்க. இப்போ காணால் நீர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு சங்க இலக்கியத்துல என்ன சொல்றான், பேய் தேர்ன்றான். பேய் தேர்னா பேய் ஏறிக்கொண்டு, பேயும் கற்பனை, அந்த காணல் நீரும் இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியுது, அது பேய் தேர்ன்னு என்று சொல்லுவார்கள். அதனால பேய் என்ற சொல் சங்க காலத்துல இருக்குது. அது ஒரு நம்பிக்கை மக்களுக்கு, அவ்வளவுதான். இந்த நம்பிக்கையை வைத்து வள்ளுவர் விளையாடுறார். நீ பேயின்னு சொல்றிய, அந்த பேய் வேற யாரும் இல்லப்பா, இந்த உலகத்தார் உண்டு 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 சொல்லுறதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான் பாரு, அவன் தாண்டா பேயே. அது வேப்ப மரத்து உச்சியிலே பேய் ஒண்ணு ஆடுதுன்னு சொல்றான், அந்த பேய் அல்லடா, இந்த பேய் வந்து நடமாடும் பேய் இது என்று வள்ளுவர் அடையாளம் காட்டுகிறார். மிக அருமையாக நம்முடைய சாத்தூரார் கணேசன் அவர்கள், கு கணேசன் அவர்கள் மிக அருமையாக பொழிவு செய்திருக்கிறார். அதே ஒரு முற்றோல் செய்த மதுஸ்ரீ அவர்களும் செய்திருக்கிறார். இன்றைக்கு நெறியாளராக வரக்கூடிய அருமை ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்களும் மிக அருமையாக நெறியாளர்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம மாணிக்கத்துல இது ஒரு மாணிக்கம். இதற்கெல்லாம் ஏற்பாடு செய்த இந்த திருக்குறளை உலகம் பூராவும் பரப்புவதற்கு ஏற்பாடு செய்த நம்முடைய கலை இலக்கிய பெருமந்த இலக்கிய குழுவுக்கும், இதை ஏற்பாடு செய்த நம்முடைய மதிப்புமிகு அன்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் உலகம் பூராவும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றியும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றி மேனாள் பொதுச் செயலாளர்களே, அருமையானது ஒரு பின்னூட்டம் வழங்கினீர்கள். சாத்தூர் கணேசன் அவர்களினுடைய ஐயத்தை எல்லாம் நீக்கினீங்க. நானும் பார்த்தேன், அழகைங்கிறது பேய் தான். நேற்று கூட நார் இன்மை அப்படிங்கிறது கேட்டாரு, நானும் தமிழ் அகராதியில பார்த்தேன், நார்னாலே அன்புனுதான் பொருள், நார்னாலே அன்பு இன்மை என்று பார்த்தேன். உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நீங்களும் கவிஞர். இன்னைக்கு உரைப்பொழிவு நிகழ்த்திய சாத்தூர் கணேசன் அவர்களும் முதல்ல ஒரு பாடல் கவிதை சொன்னார் பாருங்க, அருமையாக இருந்துச்சு. அவரிடமும் கவித்துவம் நிறைய இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். அருமை. அடுத்து பின்னூட்டம் வழங்க டீச்சர் அரசியல்வி வரீங்களா? வணக்கம், சொல்லுங்க. இன்று முற்றோதல் செய்த மாணவி 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வி போலும், அதான் கொஞ்சம் தமிழ் தடுமாறி இருக்கு. எங்கள் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி போலும், தத்தனூர் MRC கல்லூரி அந்த கல்வி குழுமத்தை சேர்ந்த பள்ளியில் பயின்றவர். மாணவி கொஞ்சம் தமிழ் தடுமாறினாலும் நல்ல ஒரு அழகு தமிழில் நன்றாக முற்றோதல் செய்தார். அவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்றைய உரையாசிரியர் நம்மில் ஒருவர், அவரை பத்தி சொல்லணும்னு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அவரோட முன்னோட்டம் ரொம்ப அழகு, சொன்ன விதம் அருமை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரும் நல்ல விளக்கங்கள் கொடுத்துள்ளார், எல்லா குறளுக்கும் நல்ல விளக்கங்கள் கொடுத்து இன்றைய கேள்விகளுக்கு அவர் விடுமுறை அளித்துள்ளார், உரையாசிரியர் என்பதால். அடுத்து உரையாசிரியர் விளக்கங்கள் அருமையாக இருந்தாலும் ஓரிரு கருத்துக்கள் கூற விழைகிறேன். இந்த இதுல இந்த மம்மதை பிடிச்சவங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மம்மதை பேசுபவர்கள் தான் இந்த புல்லறிவாண்மைன்னு சொல்லக்கூடியவங்க. மம்மதையில பேசாங்க. நமது மேனாள் பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னது மாதிரி தனக்கு சொன்ன சுய புத்தியும் இருக்காது, சொல் புத்தியும் இருக்காது. அவங்க சொல்றதுதான் சரின்னு சொல்லுவாங்க. அதுல 4வது குறள், வெண்மை எனப்படுவது யாதெனின், அந்த இதுல பாருங்களேன், தான் அறிவாளி, அத தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்தவும் நினைப்பாங்க.
ஒரு சிறுமி என்ன பண்ணியிருக்கா, கோவிலுக்கு விளக்கு எடுத்துட்டு போறா. ஒரு துறவி வர்றவரு, அவர் எப்பவுமே தன்னை பத்தி ரொம்ப பெருமிதமா நினைக்கிறவர், பெருமையா நினைக்கிறவர், தன்னை உயர்ந்தவரா நினைக்கிறவர், மற்றவங்கள வந்து தனக்கு கீழே, தன்னை விட அறிவில் குறைந்தவர்கள் நினைக்கிறவர். அவர் அந்த சிறுமியை நிறுத்தி, இந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்தது தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். சிறுமிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வெளிச்சம் எங்கேருந்து வருது, இந்த விளக்குல இருக்கிற அந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்கிறாரு. அவரு வந்து இந்த கேள்விய ஒரு சிறுமி கிட்ட கேட்கறது எவ்வளவு ஒரு மூடத்தனம், முட்டாள்தனம்னு இல்லாம தான் அறிவில் சிறந்தவன் என்பதை ஒரு சிறுமிகிட்ட காட்டுறாரு பாருங்க. அவ பார்த்தா சரி ஓகே அப்படின்ட்டு டக்குன்னு அந்த விளக்க ஊதி அணைச்சா. இப்ப இந்த வெளிச்சம் எங்கேருந்து போச்சுன்னு கேட்டா துறவி கிட்ட. அவருக்கு வந்து என்ன பதில் சொல்றேன்னே தெரியல. அப்ப அவ சொல்றா, எங்கிருந்து வெளிச்சம் வந்ததோ அங்கேயே இந்த வெளிச்சம் சென்று விட்டதுன்ட்டா. அப்பதான் அந்த துறவி தாம் கற்க வேண்டியவை மிக மிக அதிகமாக உள்ளது அப்படின்ட்டு அந்த சிறுமிகிட்ட சொல்றார். என்னை நான் இன்னும் சரி செய்யணும், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், என்னை நான் முதலில் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த இது அதான் தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த 7வது குறள், 8வது குறள் அதே கருத்து தான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், தானாவும் இது பண்ண மாட்டான். ஒரு ராஜா என்ன பண்ணாரா, அவையில இருக்கும்போது ஒருத்தர் வந்து யாசம் கேட்கிறாரு, வேண்டியதை கொடுக்குறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அமைச்சர் கேட்கிறாரு, நீங்க என்ன அந்த பையன் வர வர நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அந்த இளைஞனுக்கு இவ்வளோ பொன் பொருள் கொடுக்குறீங்க, கொஞ்ச காலத்திலே திரும்ப வந்து உங்கள்கிட்ட கேட்கிறாருன்னு. அப்ப அந்த ராஜா சொல்றாரு, இல்ல அவரு வந்து அவங்க அம்மா தான் எனக்கும் தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தாங்க, அப்ப அவனும் எனக்கு சகோதரன் தானே, அப்ப என்னோட இதுல பாதி அவனுக்கு உண்டு இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அதனால அவன் கேட்கும் போதெல்லாம் நான் கொடுக்குறேன்ட்டு. ஐயோ என்ன ராஜா அப்படி இருக்காருன்ட்டு மந்திரிக்கு ரொம்ப கஷ்டம், விட்டுறாரு. அடுத்த தடவையும் கொஞ்ச நாள் கழிச்சு அதே இளைஞன் வர்றான் ராஜா கிட்ட. ராஜா வழக்கம் போல கொடுக்குறாரு. திரும்பவும் இவரு மந்திரி தடுக்கிறாரு. இந்த வாங்கின இளைஞனுக்கு கோபம் வந்துருச்சு. அவன் என்ன சொல்றான் ராஜா பார்த்து, அரசே இப்படி அறிவார்ந்த ஒரு மந்திரி உங்க பக்கத்துல இருக்கறனால தான் நீங்க நல்லா இருக்கீங்க, இந்த மந்திரிய என்னோட அனுப்பிவிட்டுருங்க, நான் நல்லா இருப்பேன், நான் உங்கள்கிட்ட இனிமே எதுவும் கேட்க வரல அப்படின்னு சொல்றான். அதுக்கு ராஜாவும் சரி நீ கேட்டா நான் மறுப்பேன்னா நீ மந்திரிய உன்னோட அழைச்சிட்டு போன்ற. உடனே மந்திரி பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நான் போறதுக்கெல்லாம் ரெடியா தான் இருக்கேன், ஆனா பாருங்க என்னோட தாய்ப்பால் குடிச்ச இன்னொருத்தர் இருக்கான், உங்களுக்கு எப்படி நீங்க எப்படி ஒரு தாய்கிட்ட தாய்ப்பால் பருகினீங்களோ அதே மாதிரி நானும் இன்னொருத்தனும் ஒரு தாய்கிட்ட பருகணும். அதனால இப்ப எப்படி உங்க சகோதரனுக்கு நீங்க என்னை அனுப்புறீங்களோ அதே மாதிரி என்ன மாதிரியே இருக்கக்கூடிய என்னோட சகோதரனை உங்க சகோதரனுக்கு அனுப்புறேன். நாம 2 பேரும் மூத்தவங்க நம்ம இருந்துப்போம், அவங்க 2 பேரும் இளையவங்க, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்கன்னு ராஜா ஆமால்ல அதுவும் சரியா தானே இருக்கு, சரி சரி அவனை கூட்டிட்டு வாங்கன்னு மந்திரி கூட்டிட்டு வர்றாரு. யார, ஒரு எருமை கண்ணுக்குட்டிய கூட்டிட்டு வந்தாரு. ஆமாங்க, நானும் இந்த எருமை கண்ணுக்குட்டியும் எருமை மாட்டுக்கிட்ட தான் பால் குடிச்சோம், அப்ப நாங்க 2 பேரும் ஒரு தாய்கிட்ட தானே பால் குடிச்சோம், அதனால இந்த எருமை கண்ணுக்குட்டி அவரோட அனுப்புங்கன்னு. அப்பதான் ராஜா யோசிக்கிறார். அது மாதிரி தான் சொல்றதையும் தானும் சிந்திக்கிறது இல்ல, அடுத்தவங்க சொல்றதையும் யோசிக்கிறது இல்ல. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நாட்டுக்கும் ஆபத்து, நமக்கும் ஆபத்தானவர்கள். இந்த 9வது குறளுக்கு எங்கேயும் போகண்டாம், முகமது பின் துக்ளக் எடுத்துங்க, இந்த தலைநகரத்தை டெல்லியில இருந்து இந்த செகந்திராபாத்னு நினைக்கிறேன் அங்க மாத்துறதும் திரும்ப இங்க தூக்கிட்டு வர்றதும் எத்தனை உயிர்கள் மாண்டது, எவ்வளவு பொருட்செல்வம், எவ்வளவு அரசாங்க இதானது, எவ்வளவு குதிரைகள் உயிர் விட்டது, எத்தனை வீரர்கள் இழந்தது அந்த அரசு. கொஞ்ச நெஞ்ச கஷ்டமா தலைநகரை இதுக்கும் மாத்தாம
இந்த மாதிரி அத முட்டாளோடையும் இருந்துடலாம், புத்திசாலியோட கூட சமாளிச்சிருந்துடலாம். ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவால இருக்கு பாருங்க, அதுகளோட வாழ்றதுங்கிறது மிக 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 கொடுமையான ஒண்ணு. அததான் வந்து கடைசி குறள்ல வள்ளுவர் சுருக்கமா அப்படியே நச்சுன்னு வச்சுட்டார். எதெல்லாம் உலகம் ஏற்றுக்கொண்டதோ அதெல்லாம் இந்த டிக்கெட்லாம் ஏத்துக்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள்னு முத்தாய்ப்பா அத முடிச்சிருக்காரு. ஆக இந்த மாதிரி நபர்களோட நாம் சந்திக்க நேர்ந்தாலோ, இல்லை நமக்கு நண்பர்களா இருந்தாலோ, உடன்பிறப்புகளா இருந்தாலும் அவர்களிடத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவங்கள்ட்ட எல்லாம் புத்தி சொன்னா கதைக்கு ஆகாது. நாம் தான் புத்தியோடு இருக்க வேண்டும். இது அருமையான ஒரு அதிகாரம். இந்த மாதிரி இருக்கு, நாட்டுல இருக்காங்க, நம்ம பக்கத்துலயும் இருக்காங்க. நாம தான் புரிந்து கொண்டு வாழ்வை செம்மையாக நடத்த வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி டீச்சர். அருமையானது ஒரு பின்னூட்டம். அதாவது வரலாற்றின் நிகழ்வுகளை சொல்லி, கதைகளை சொல்லி, அந்த குறள்களின் பொருளுக்கு ஏற்ப பொருத்தமாக விளக்கி கூறினீர்கள், பின்னூட்டம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. அடுத்து ரேவதி டீச்சர் கையை வைத்திருக்கீங்க. புதிதாக இது பின்னூட்டம் அளிப்பவர்கள் கையை உயர்த்தினால் நல்லது. அப்பதான் எனக்கு தெரியும். ரேவதி டீச்சர் பின்னூட்டம் அளிக்கவாங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அதிகாரம் புல்லறிவாண்மை என்ற அதிகாரத்தை முற்றோதல் செய்த மாணவி வி.க. மதுஸ்ரீ. அவ குழம்புனா அவ விட்டான்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இந்த அதிகாரங்கள் எல்லாம் நம்ம படிக்கிற வயசுல புத்தகத்துல வரல. நம்ம இந்த திருக்குறள் புத்தகம் இப்ப படிக்க போகும்போதுதான் நம்ம இதெல்லாம் தெரியுது. நமக்கு பாடத்துகள்ல வர்றது இதை விட லேசான லகுவான அதிகாரங்கள் தான் வரும். அதனால அந்த குழந்தை மிக அழகாகவே முற்றோதல் செய்தா. அதையும் பார்க்காம வேற சொன்னா, அப்படியே நினைச்சு பார்த்து சொன்னா. அவளுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உரைப்பொழிவு தந்த சாத்தூர் கணேசன் தோழர் அவரை வந்து ரொம்ப பாராட்டணும். ஏன்னாங்கன்னா நீங்க ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு பாட்டு இட்டுக்கட்டுன்னா உடனே பண்ணிடுவாரு, நல்லா ராகமா பாடுவாரு. அதெல்லாம் நாங்க கேட்க கொடுத்து வச்சிருக்கிறோம். அவர் இன்னைக்கு எல்லா அதிகாரத்திலையும் கேள்வியே கேட்டு டீச்சர் இணைய இடர்பாடு இந்த அதிகாரம் அவங்க சொல்லும்போது மிக அருமையாக எல்லாம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப அந்த வறுமையுள் மிக்க வறுமை அறிவில்லாமைன்னு அந்த குறள்லயே அவர் சொல்லிட்டாரு. ரொம்ப வறுமை, காசு பணம் எல்லாம் இல்லைங்கிறதெல்லாம் இது இல்லை, மண்டையில அறிவு இல்லாம இருந்தான்னா அதுதான் வறுமை அப்படின்னு சொல்லி. அடுத்து எங்க ஊர்ல கூட இந்த நம்ம எல்லா ஊர்களையும் இந்த மாதிரி ஆட்களை நம்ம நிறைய பார்ப்போம். இல்லாததை இருக்குன்றுவாங்க, இருக்கிறத இல்லைன்றுவாங்க. ஒரு சில ஆட்கள் பேசும்போது எங்க வீட்லயே சொல்லுவாரு, அவங்க ஒரு செய்தி சொன்னாங்கன்னா அதுல 10% தான் நம்பலாம், அதுல ஒரு 20% தான் நம்பலாம் அப்படின்னே சொல்லுவாப்ல. நான் அவங்க சொல்றத அப்படியே இவர்கிட்ட சொல்லனா என்னையத்தான் சத்தம் போடுவாரு. நீ சொல்றதெல்லாம் என்னத்துக்கு நீ நம்புற, அதுல வந்து இவ்வளவுதான் உண்மை இருக்கு, மிச்சது பூரா அவங்களா இட்டுக்கட்டுறதா இருக்கும். ஒரு தடவை சொன்னா நீ அதே ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. இந்த அறிவில்லாதவங்க என்ன செய்வான், அறிவில்லாதவன் தந்த பொருள் அவன் நம்ம தானம் செய்யறோம்னு நினைச்சாலும் பெறுபவனுடைய தவப்பயன் அப்படி சொல்லிட்டாரு. அறிவில்லாதவன் அவனுக்கு அவனே துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்வான், அடுத்த ஆள் அவனுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லைன்ட்டு நிறைய செய்திகள் இந்த புல்லறிவாளனால என்னென்ன அவனுக்கு என்ன கிடைக்குது, அடுத்த ஆளுகளுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு அவ கதை சொல்றதை பார்க்கும்போது எனக்கு அவ சிரிச்சேன். எருமை கண்ணுக்குட்டியை கொண்டு வந்து கொடுக்கும் போதே நான் நினைச்சேன் கடைசியில ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இதுல இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நல்ல ஒரு உதாரணமாக சொல்லிட்டாப்ல. நம்ம இந்த திருவிளையாடல் படத்துல கூட வரும், ஹேமநாத பாகவதர்ங்கிறவரு ரொம்ப ஆணவமா இருப்பாரு. எல்லா ராகமும் எனக்கு தெரியும், இந்த நாட்டுல எனக்கு ஈடா பாடுறவர் யாரு என்ன ஏதுன்ட்டு. கடைசியில சிவபெருமான் ஒரு சாதாரண மனிதர் மாதிரி வந்து அவருக்கு அவர் ஞானத்தை உண்டாக்குங்கிறப்ப இப்படி பல உதாரணங்கள் நிறைய இருக்கு. மறுபடியும் சாத்தூர் கணேசன் தோழர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையான உரைப்பொழிவு. நன்றி. மிக்க நன்றி டீச்சர் அவர்களே. வேற யாரும் பின்னூட்டம் அளிக்கிறீங்களா? இல்லைன்னா நல்லாசிரிய பெருந்தகைட்ட போயிடலாம்.
தொடர் கிருஷ்ணன் செங்கல்பட்டு. கிருஷ்ணன் தோழர் சொல்லுங்க. பின்னூட்டமணி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் திருக்குறளை இங்கே காற்றில் கரைந்து போகாமல் மனித இனத்துக்கு இன்றைக்கு விதைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும் அதற்கு உறுதுணையாக சிறந்த ஒரு ஆலோசனை நல்கி இந்த நிகழ்ச்சியை எடுத்த நம்முடைய செயலாளர் ஐயா அறம் அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு முத்தோது செய்த குழந்தை அவங்க சொன்ன மாதிரி இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறகும் திருக்குறளை உச்சரிக்கின்ற ஒரு பெருமை அந்த குழந்தையின் வாயிலிருந்து வருகிறது என்றால் அதுதான் நம் திருக்குறளுக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. அது எப்படி வருகிறது என்று பொருள் அல்ல. ஆனால் இன்றைக்கு உச்சரிக்கின்ற பெருமையை அந்த குழந்தை பெற்றிருக்கிறது. அது ஒரு பேராக கருதுகிறேன். அந்த குழந்தைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து இன்றைக்கு நெறியாளராக இருக்கின்ற ஐயா அவர்கள் பின்னூட்டம் சொல்கின்ற தலைமையில் இருப்பார்கள், அழகாக சொல்வார்கள். இன்றைக்கு நெறியாளர் ரொம்ப சிறப்பாக ஒரு கம்பீரமான ஒரு குரலில் நெறியாளர்களை செய்து கொண்டிருக்கிற அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பின்னூட்டம் என்பது நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த நிகழ்வுடைய பின்னூட்ட பிதாமகன்கள் ஐயா நம்ம ரவீந்திர பாரதி அண்ணா அவர்களும் அப்புறம் பேராசிரியர் நாகராஜன் அவர்களும் சொல்லிவிட்ட பிறகு யாரும் அந்த பின்னூட்டம் சிறக்காது. அவள் ஒரு ஆழ்ந்த ஒரு ஆய்வுரையாக சொல்லுவார்கள். அதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆய்வுரையை நல்கிய அண்ணன் ரவீந்திரன் அவர்களுக்கும் ஐயா நாகராஜன் அவர்களுக்கும் சொல்ல இருக்க நாகராஜன் அவர்களுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, செங்கற்பட்டு தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உரைப்பொழிவாளராக வந்த சாத்துரார் அவர்கள், நான் குரலை மட்டும் கேட்டிருக்கின்றேன், இன்றைக்குத்தான் அவருடைய திருக்குறளை கேட்டேன். மிக சிறப்பாக இருந்தது. ஏன்னா அந்த குரலுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அன்றையிலிருந்து இன்று வரை அவர் ஏதாவது சொன்னா கண்டிப்பா காது விலகி போகாது. அப்படிப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரர் தோழர் சாத்துரார். அவர் சொல்கின்ற போது மிக சிறப்பாக ஒரு குரலையும் ரொம்ப அழகாக சொன்னார்கள். அவர் சொல்லியிருந்தார், ஒரு குரலுக்கும் ஒரு கதை சொல்லியிருக்க அவரால் முடியும், ஒரு பொருள் சொல்லியிருக்க அவரால் முடியும். அவ்வளவு சிறந்த ஒரு ஆளுமை அவர்கள். காலம் கருதி சுருக்கமாக சொன்னதால் அது ஏதோ ஒரு இழப்பாகத்தான் நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட சிறந்த ஆளுமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தோழர் இப்பொழுது அரைச்சலி அவர்கள் சொன்னார்கள், சிறந்த கதை சொல்லி அவர்கள் இந்த 10 குரலுக்கு 10 கதை சொல்லுவாங்க பொழுது விட்டு அவங்க. அப்படிப்பட்ட சிறந்த ஆளுமையாக அவர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த திருக்குறளில் 10 குறளுமே நம்மால் மறக்க முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு மனிதனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மனிதனுடைய அறிவு எந்த அளவுக்கு, அந்த புல்லறிவாண்மை என்ற ஒரு தலைப்பே மனித குலத்துக்கு தேவையானது, அடையாளப்படுத்துவது. புல்ல அறிவு என்பதும் ஆண்மை என்பதும் முரண்பாடு இதற்கும் அதற்கும். ஆனா இருந்தாலும் இந்த புல்லறிவு என்பது மனித இனத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார். புல்லறிவு என்பது என்னவென்றால், வள்ளுவர் சொல்கிற மாதிரி, எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒருவன் தன்னைத்தானே மதிக்கும் அகங்காரம் புல்லறிவு. சுருக்கமா இதை விட யாரும் சொல்ல முடியாது. அந்த தனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு இருமாப்பு ஒருத்தர் இருந்தால் அந்த புல்லறிவு என்பது மனித நேயத்துக்கும் மானுடத்திற்கும் ஒத்து வராது, அது அவனுக்கு அழிவை தரும் என்று சிறப்பாக சொல்லியிருக்கார். அந்த கடைசி குறளில் சொல்கின்ற பொழுது நம்முடைய சாத்தூரார் சொன்னார்கள். அவர் சொல்லுகின்ற போது சாத்தூர் சேவை பற்றி சொன்னாங்க. அவருடைய உரை எல்லாமே சாத்தூர் சேவு தான், என்றைக்கும் கெடாது, 3 காலத்துக்கும் மக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு சேவு மாதிரிதான் சாத்தூர் கணேசன் ஐயா தோழர் சொன்னது ரொம்ப சிறப்பு. அந்த 10 குறளுக்கும் அவர் சிறப்பாக ஒரு உரையை புரிகின்ற மாதிரி. நேற்று எங்களுடைய TS நடராஜன் அவர்கள் கல்பாக்கத்தில் ஒரு கிளை ஆரம்பித்தோம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம். அந்த கிளையில் இதை பற்றி குறிப்பிட்டார்கள். நாம் தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் இன்றைக்கு 400 அதிகாரம் திருக்குறளை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று அவர் அப்போ சொல்லுகின்ற சொன்னார். திருக்குறள் இன்றைக்கு எத்தனை பேர் உரை எழுதியிருக்கிறார்கள்,
பரிமேலழகர், மணக்குடவர், வரதராசனார் நிறைய பேர் உரை எழுதி இருந்தாலும், ஆனால் இந்த நிகழ்வு என்பது அந்த திருக்குறள் உரைப்பொழிவு சொல்களுடைய சொந்த அறிவை, சொந்த திறமையை, சொந்த சிந்தனையை இதற்கு பயன்படுத்துவது எங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த வகையில் ரொம்ப சிறப்பான உரையை இன்றைக்கு நமக்கு தந்த, உரைப்பொழிவு தந்த நம்முடைய சாத்துரா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கிருஷ்ணன் ஐயா. உங்களுடைய செங்கை ஏஏகேன்னு போட்டிருக்கீங்க. ஐயா ஆக்கி ஐயா சரி, ஐயா நல்லது. ஆ கிருஷ்ணன், செங்கை கவி ஆ கிருஷ்ணன். கிருஷ்ணன் ஆக்கி. ஐயா வணக்கம். மகிழ்ச்சி. திருக்குறள் சொல்றேன். வணக்கம் ஐயா. செங்கை அப்படிங்கும் போது கொடுத்து கொடுத்து சிவந்த கை அப்படிங்கறத குறிக்கிற மாதிரியே இருக்கு. செங்கை கொடுத்து கொடுத்து குடைவள்ளல் உள்ள கை என்பதை காட்டுகிறது மாதிரி இருக்கு அந்த ஊர் பெயர். அருமை. பாப்பா வந்திருக்கா, சின்ன பிள்ளை. சொல்லுங்கம்மா, சொல்லட்டும். 3 வயசு ஆகுது. சொல்லட்டும். சப்பு பாப்பா. செல்வத்துள் செல்வம் அகரமுள்ள எழுத்தெல்லாம் ஆடி பகவான் மூலத்தே உள்ளது. கசுதர கசுதர கருப்பவை நிதி கற்க தர சீனா சுத்தப்புள் உள்ளாரும் நாம சுத்தோடு செல்வத்துள் செல்வம் செல்வத்தும் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்லாம் தலை. ஐயா தினம் வந்து நான் திருக்குறள் சொல்றேன் வந்து அருமை அருமை. வச்சுக்கிட்டே இருப்பா. 3 வயசு ஆகுது. 4 குறள் இன்னைக்கு சொல்லியிருக்கா. சிறப்பு. இதுதான், இது மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. அதாவது சந்தோஷம். பாடல்ல பல்லவி, அனுபல்லவி, சரணம் அப்படிம்பாங்க. அத வந்து எடுப்பு, தொடுப்பு, முடிப்புன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நீங்க எடுத்து கொடுக்க அது தொடுத்துருது, மாலையாக தொடுத்துருது. அந்த குறளை மாலையாக தொடுத்து அழகாக முடித்து விடுகிறது. அருமை பாப்பா, மகிழ்ச்சி. அந்த குழந்தையின் பெற்றோர் என்ன தவம் செய்தார்களோ, இந்த அருமையான குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அந்த குழந்தையின் பெற்றோர் அருமையாக தவம் செய்திருப்பார் என்றே கருதுகிறேன். மிக்க நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய மிக சிறப்பு அந்த குழந்தையினுடைய குரல் தான். குழந்தைக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிரு ரவி. வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இல்ல நாங்க தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த அருமையாக அந்த குரல்களை கேட்பதற்கு நாங்க என்ன தவம் செய்தோமோ அப்படிங்கிறதான் சொல்ல தோன்றுகிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் ஒரு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த இணையவழி நிகழ்வு நிறைவு பெற்றிருக்கிறது என்றே கருதுகிறேன். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அடுத்து காலத்தின் அருமை கருதி நல்லாசிரியர் பெருந்தகையார் திரு நாகராஜன் அவர்களை பின்னூட்டம் அளிக்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நல்லறிவின் மிக்கோரே, நான் அடியேன் புல்லறிவாணன் உற்ற பெருந்திருவே மன்றமே வணங்குகின்றேன். நேற்றைக்கு பேதை என்று சொல்லிக்காதீங்க என்று சொன்னீங்க. உண்மைதான். படிக்க படிக்க பேதைமை இருக்கத்தான் செய்யும். சாத்தூர் கணேசனை போல இவ்வாறு சொல்ல முடியும் என்று சொன்னால், அடட, அப்போ நான் இந்த அதிகாரத்தை இன்னும் பார்க்க வேண்டும் என்கிற அறியாமை எனக்குள்ள வந்து விட்டதனாலே முதற்கண் வெற்றி பெற்ற உரையை பாராட்டுகிறேன். அடுத்தது, இன்றைக்கு ஒரு அருமையான சொல்லை ஆக்கிய ஐயா கொடுத்திருக்கிறாங்க. நான் இதுவரை உரைச்செல்வி, அறச்செல்வி, அப்புறம் உரைப்பொழிவு சகோதரி என்று இரட்டை குழைகள், துப்பாக்கிகள், தோட்டாக்கள்லாம் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கு இந்த இரட்டை குழல் துப்பாக்கிகளையும் பெயர்த்தி எடுத்துக்கொண்டு சென்று விட்டதனால
பேத்தினாலே பேர் சொல்லுவா. உண்மைதான். வாழ்க நவநீத கிருஷ்ணன் இல்லத்தார். யாரோ சொன்னாங்க குழலின் இது யாழின் இது என்ப என்று தானே வள்ளுவர் சொன்னாரு. இனிமைதானே இது யாரோ சொன்னார்கள். ஆனால் ஊரோ உலகோ என் நெஞ்சோ சொல்லுகிறது கனை கொடிது யாழ்கோடு செவ்விதாங்கன்ன வினைப்படு பாலால் கொள்ள வேண்டும். உணர்ச்சிக்கு ஆட்படுத்தி விட்டால் பெயர்த்தி அவருடைய அளப்பரிய செயல் என்ன மறுபடியும் 3 வயசுக்கு போடான்னுது. ஆனால் இந்த மாதிரி நான் சுட்டியா சொல்லுவேனான்றது தெரியல. இருந்தாலும் என்னையே திசை திருப்புகிற மாபெரும் ஓடமாக அவள் வந்து விட்டாள். ஒருவன் வறியவன் சென்று கேட்கிறான், ஆனால் அவனோ இல்லை என்று சொல்லி விடுகிறான். வறியவன் கேட்கிற காலத்திலேயே செத்து போகிறான். மானம் அவனை தடுக்கிறது. ஆனால் அந்த இறந்து பட்டவனை வள்ளுவன் அழுது சொல்லுகின்றான், தொழுது சொல்லுகின்றான். ஒருவன் கேட்கப் போகிற பொழுது இல்லை என்று சொல்லுகிறானே, அவனுடைய உயிர் என்ன ஆயிற்று என்று கேட்கிறான். ஆனால் அதே வள்ளுவர் சொல்லுகிறார், இல்லை என்று சொல்லுகிற கொடிய பாறை ஒன்று இருக்கிறதே, அந்த பாறையிலே சாதாரண ஒரு கலம் சென்று இடித்து விட்டால் நொறுங்கி போகிறதே என்று வள்ளுவன் அழுகிறான். ஆகையினாலே என்னுடைய உள்ளத்திற்குள்ளே சாத்தூராரின் உரையும் இந்த இன்மழலை எங்கள் ரேவதி சகோதரியின் வாரிசும் நெஞ்சப்பாறையை கனகல்லும் நெகிழ்ந்து உருகச் செய்ததே வெற்றி மன்றமே வெற்றி. முழுக்க அந்த பாட்டை மட்டும் சொல்லிவிட்டுமா? நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகன், அதனால்தான் குகநேசன். இது தெரிஞ்சோ தெரியாமல் அறிவுடையார் ஆவதறிவார். சிவசுப்பிரமணிய ஐயா கனி கிடைத்தது எப்ப சொன்னாரு? நேத்திக்கே சொல்லிவிட்டார். முருகனுக்கு கிடைக்கவில்லை, குகநேசனே குகநேசனே அருள்வாமி சிவநேசனே, சிவனுக்கும் நீதான் நேசன், குகனுக்கும் நீதான் நேசன். ஆனால் அவர்கள் தவநேசர்கள். ஆனால் என்னை பொறுத்தளவிலே இந்த அவனுக்கும் நீங்கள் தான் நேசர். அவன் நேசரே வணங்குகின்றேன். அதே நேரத்துல இன்றைய உரையிலே என்னுடைய உள்ளத்தை தொட்டது சுட்டது, நெஞ்சிற்கு அறிவு இட்டது எது தெரியுமா? உண்மையிலேயே எந்த வயதுலடா படிக்கணும்? நீ பாட்டுல 56 வயசு ரிட்டையர் ஆக போற அடுத்த வருஷம். இப்ப போய் நான் திருக்குறள் படிக்கிறேன் பின்னூட்டம் அளிக்கிறேன்றியாடா பெருமையா பாடுறா. நான் சொல்றதாண்டா திருக்குறள்னு சொல்லி காண்பித்தாலே உண்மையிலேயே கம்பன் வீட்டு கட்டுத்தறி சகோதரி வீட்டு இன்மழலை மிக அற்புதமாக செய்தது வெற்றி மன்றமே. நீங்க போடுற ஒரு தூண்டில் ஆச்சரியம். மீன் தான் பிடிக்கும் 1.5 கிலோலன்னு பார்த்தா சாத்தூராருடைய பைலக்கு சேவு கொடுக்குறாரு. அப்புறம் கோவில்பட்டியிலேருந்து மிகச்சிறந்த வேர்க்கடலை கேக்கு அனுப்புறாரு. சகோதரி அல்வா அனுப்புறாங்க. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு விட்டது அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லாள் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்பாரும் ஓரிடத்து கூழ் என்றால் கேட்கத்தானே செய்வார்கள். உண்மையிலேயே குழல் இனிது யாழ் இனிது. வாழ்த்துகள். அடுத்தது நேரே செல்கிறேன். சகோதரர் அழகை என்பது இருக்குதான்னு கேட்டாரு. ரொம்ப அழகா ரவீந்திர பாரதி ஐயா மிக சிறப்பாகவே அந்த பொய்த்தேரை அந்த காணல் நீரை சூட்டி காட்டினார். ஆனா பேய் மகளிர் வருது, இதுல வருது கலிங்கத்து பரணியில காளிக்கு கூலி கூறியது, கூலிக்கு காளி கூறியது எல்லாம் வருது. அதனாரு புறப்புறல் வெண்பா மாலையிலையும் மிக சிறப்பா ஐயனார் இதனார் விளக்கம் தருகிறார். நண்பர்களே, மதுரை காஞ்சியில பேய் பற்றி வருது. புறநானூற்றில பேய் மகளிர் என்ற 359 வருது. அப்புறம் இதை விட சிறப்பா லண்டன்ல இருந்து பேராசிரியர் சுவாமிநாதன் எழுதுகிறார். alcohol which is named by an Arabic word which it refers to the glittering star now and then after 20th hours என்று எழுதுறார். 20 மணி நேரங்கள் கழித்து மறுபடியும் மின்னுமா. அப்புறம் 20 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் it is not as like dwelling star, it will come back to as position என்று எழுதுறார். அப்போ அவருடைய நீண்ட விளக்கத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, he used to refer the sacred குறள், நம்முடைய திருக்குறளை கையாள்கிறார் மன்றமே. அழகி என்கிற ஒரு சொல் தான் உலகத்துக்கேயே நட்சத்திரத்திற்கும் கிரகணம் உண்டு என்பதை வள்ளுவன் என்கிற அறிவாளித்தான் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் தெய்வ புலவர்
தெய்வ பணுவல். இது மறை அன்று. எங்களுடைய ரவீந்திர பாரதி அண்ணன் சொல்வது போல முறை. அடுத்த குறள் அலகை என்று சொல்வதற்கு அலக் அலக் என்று ஒரு வார்த்தை இந்தியில உண்டு. அலக் அலக் என்னன்னா சகோதரர் சொன்ன அல்லக்கை என்கிற பிற்கால வடிவத்திற்கு அடிப்படை என்று சுவாமிநாதன் ரெஃபர் பண்றார். என்ன அப்படின்னா அல்லக்கை என்று சொல்வதே கூட he who is a deserved server nearby shoulders. தோள் கொடுப்பான் தோழன்னு சொல்றோமா இல்லையா? நமக்கு தோள் கொடுத்து நமக்கு இணையாக இருக்கக்கூடியவன். அதே நேரத்தில் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், தனக்கு பிந்தி இருக்கக்கூடியவன். ஆகையினால பந்திக்கு முந்த வேண்டாம், மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய படைக்கு பிந்த வேண்டும். கையப்போ பின்னுக்கு இழுக்கணும், பிந்தி இருக்க வேண்டும். ஆகையினால உடன் இருக்கிறான்ல, அதை மிக சிறப்பா சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பேயார்க்கும் அடியேன், பெருமழை குறும்பர்க்கும் அடியேன், பேயார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்றாங்க. இறைவனுக்கு அருகிலேயே நின்றதுனால்தான் மற்ற யாருக்கும் நிக்கிற வாய்ப்பு தான். இந்த பேய் என்று சொன்னமே உலகத்திலே யாருக்கும் இல்லாத வாய்ப்பு காரைக்கால் அம்மையாருக்கு மட்டுமே உண்டு. சிவனின் தாய் என்கிற அந்தஸ்தும் பெண்ணுக்கே ஒன்று, மிகச்சிறப்பான ஒன்று. அடுத்தது கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நம்மை பொறுத்தளவில் சாத்தூரார் கருதுவது போல இந்த திருக்குறள்கள் வெறுமனே சொல்லளவிலே செல்லாமல் செயலளவிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் மன்றத்தின் வெற்றி, மன்றத்தின் குறிக்கோள் சாத்தூராரை இன்னும் ஒரு 10 குறள் கொடுத்து பேச வைக்க வேண்டும். ஐயா சொன்னது போல கேள் விநாயகனே என்று எழுதி விநாயகனேன்னு எழுதுனது பாரதம். கேள் விநாயகனே என்று சொல்வது நம் மன்றம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி நல்லாசிரியர் பெருந்தகையே. பேதமை எவ்வளவு கற்றிருந்தாலும் எவ்வளவு பெரிய பேரறிஞராக இருந்தாலும் இருக்கத்தான் செய்யும். நெல்லுக்கும் உமி உண்டு, நீருக்கும் நுரை உண்டு. இருந்தாலும் தங்களை போன்றவர்கள் இதற்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு தோணுது. ஏன்னா கற்றது கைமண்ணல்லதுதான். அதனால தங்களை போன்றவர்கள், என்னை போன்றவர்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளலாம். தங்களை போன்றவர்கள் சொல்ல வேண்டாமே என்று நான் கருதினேன். மற்றபடி தாங்கள் மகிழ்ந்து விட்டோர். தாங்கள் மட்டுமில்லை, இன்னைக்கு இந்த இணையவழி நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அனைவரும் அந்த குழந்தையின் 4 குறள் சொன்னதை 4 வேதங்களாக எல்லோரும் கேட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். ரொம்ப ஆனந்த கண்ணீர் வெடித்திருக்கிறார்கள். அந்த குழந்தை நம்மளையெல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி விட்டது. ரொம்ப மன நிறைவாக இருக்கிறது. அடுத்து சாத்தூர் கணேசன் அவர்களே, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நன்றி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்நாள் மேனாள் பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் நெறியாளரையாக இருக்கக்கூடிய ஐயா சிவசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும், அதே மாதிரி பின்னூட்டத்தாலேயே பெருமை சேர்த்த ஐயா கருணாராஜன் அவர்கள், அதே மாதிரி செங்கை கிருஷ்ணன் அவனுடைய பின்னூட்டமும் மிகவும் அருமையாக இருக்கின்றது. அவரு நாள்தோறுமே கலந்து கொண்டு பின்னூட்டம் வழங்கினா கூட மிகவும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதே மாதிரி ரேவதி டீச்சர் அந்த குழந்தை பாருங்களேன், அவங்க டெய்லி தினந்தோறும் டீச்சர்கிட்ட நான் திருக்குறள் சொல்லுவேன்னு ஒரு அடம் பிடிச்சு, அப்ப திருக்குறள் மேல எவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படிங்கறத நம்ம நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாகராஜன் ஐயா சொன்ன போல நவநீத கிருஷ்ணனுடைய குடும்பமும் அந்த ஊருமே இந்த இலக்கியத்துல எவ்வளவு ஆர்வம் இருப்பாங்க நம்ம கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அது உண்மைதான். அவங்க நான் கூட இந்த மாதிரி குழந்தைகள் சொல்லும் போது உச்சரிப்புகள் சரியில்லைன்னு கூட நான் நினைக்கிறது உண்டு. ஆனா டீச்சர் சொன்னதை வச்சு நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு. எப்படின்னா அந்த காலத்துல மனப்பாட பயின்னு சொல்லிட்டு ஏதோ ஈஸியான குரல்களாக நம்மளுக்கு கொடுத்து அதை மட்டும் படிக்க சொல்லி விட்டுருப்பாங்க. நிறைய குரல்கள் நம்ம தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நமது வயதில் அந்த நேரத்தில் எப்படி இருந்தோமோ அதே போலதான் இப்போதும் பிள்ளைகள் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க அந்த வார்த்தையில சொன்னது மிகவும் அருமையா இருந்துச்சு. இன்னொன்னு, இந்த ஐயா பின்னூட்டம் ரவீந்திர பாரதியா பின்னூட்டம் சொல்லும்போது இந்த வள்ளுவனுடைய புல்லறிவுமானுடைய 10 குறளையும் பீட்டடிக்கிற மாதிரி
ஒரு செய்தியை சொன்னாங்க. அது இன்றைய நடைமுறையில் இருக்கிற செய்தியை சொன்னாங்க. ரொம்ப எனக்கு அருமையா இருந்துச்சு. அவர் சொன்னது சிரிப்பாக இருந்தால் கூட உண்மையும் கூட. பாருங்களேன், ஒரு அதாவது ஒரு கருத்தரங்கு மீட்டிங் வரும்போது ஒருத்தர் வந்து நான் பேசுறேன்யா எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு பாரதியார பார்த்து என்னோட அங்க வந்து பார்டர்ல வந்து வேலை பார்த்தவரு, அவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னது. அப்ப அவர் வந்து உண்மையிலேயே அதை சொல்லியிருக்கிறத பாத்தீங்கன்னா நமக்கு சிரிப்பு ஒரு பக்கம் வந்தா கூட அதனுடைய புல்லறிவான தன்மை வந்து எப்படி இருக்குது வந்து இந்த இந்த 10 குறளையுமே பீட்டடிக்கிற மாதிரி அவருடைய கருத்து இருந்துச்சு. அதே மாதிரி அறச்செல்வி தோழி வந்து நம்ம அழகா அவங்க சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு குறளுக்குமே ஒரு கதை வச்சிருப்பாங்க. அந்த கதை அந்த குறளோடு ஒத்து வருகிற கதையாக இருக்கும். அப்படி வந்து அதே மாதிரி அவருடைய குரல் வளமும் அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அறச்செல்வி சகோதரி தோழி வந்து அவருடைய கருத்துக்களும் சரிதான். அவர் ஆசிரியராக இருக்கா. அப்ப அவருடைய மாணவர்களிடத்தையும் இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லி புரிய வைத்துத்தான் அவர் சிறப்பா செஞ்சுட்டு வருவாங்கன்னு நான் நினைக்கின்றேன். கருணாகராஜன் ஐயா வழக்கம் போல வந்து எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் அவர் வந்து அதைத்தான் அதாவது இந்த அதிகாரத்துல வந்து நம்ம கலந்துக்கிட்டு பின்னூட்டங்கள் வழங்குறோம். அவருடைய உரையை கேட்காம நான் வந்து தூங்கிட்டோம் எங்கேயாச்சும் போதும் நாம் கலந்துக்கலையான்னு நான் இன்னைக்கு பூராமே வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன். அடாடாடாடா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு போக முடியலையே, வர முடியலையே, கலந்துக்கிட முடியலையே, ஐயாவுடைய பேச்சை நம்ம கேட்க விட்டுட்டோமே அப்படிங்கிற கூட எண்ணங்கள் வந்து எனக்கு இருக்கும், எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். அதனால ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களும் இப்படித்தான் இருக்க வேணும், கருத்துக்கள் இருக்க வேணும்னு சொல்லி நம்மளுக்கெல்லாம் ஒரு அறிவுரை கொடுக்குற மாதிரி அவருடைய சிந்தனைகள் அப்படித்தான் இருக்கும். அவருடைய கருத்துரையும் அறிவுரையும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தை இருக்கிறேன். ஐயா சிவசுப்ரமணியனுடைய நெறியாளர்களே அருமையா இருந்துச்சு. அதாவது உண்மையிலேயே நான் இது நாள் வரைக்கும் நான் வந்து கேள்வி நாயகன் நீங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதை அப்படியே அந்த வீணாவை இப்படி பிரிச்சு போட்டு சொன்னது வந்து எனக்கு இது நாள் வரைக்கும் வந்து ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. இன்னைக்கு வந்து அதையுமே அது வந்து சிவசுப்ரமணியான்றது கூட ஒரு தனி கலை அவருக்கு. அது வந்து அந்த பிரிச்சு சொல்லி அதையும் விளங்குற மாதிரி பாருங்களேன். அதாவது கேள்வி அது ஒரு பக்கம், கேள்வி வந்து கேள்விக்கு கேட்கக்கூடிய நாயகன். அப்ப கேள்வி நாயகன்னா அத கேள்வி கேட்கறதுல எதை சொன்னாலும் கேட்கக்கூடியதுல திறமையா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் பிரிச்சு சொன்னாரு. அது உண்மைதான். அதை கேள்வி நாயகன், கேட்கறதுக்கு நாயகன், வினை செய்வதிலும் நாயகன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவருடைய இது சொன்னாங்க. இந்த பிரிச்சு சொல்றதுலயும் நான் இன்னைக்குதான் அந்த அந்த வீணாவை இப்படி போட்டோம்னா அப்படி வருமா, அதாவது காட் இஸ் நவ் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம்ல, காட் இஸ் நோ வேர் அப்படின்னு ஒன்னு டபிள்யூ பிரிச்சு போட்டோம்னா மாறிடும் பார்த்தீங்களா. அதே போல அருமையா சொன்னாங்க ஐயா. அவருடைய நிதியாவே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு இன்று வந்து திடீரென்று வந்தா கூட நான் திடீரென்று தான் இது பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. இருந்தாலும் என்னுடைய மன திருப்திக்காக நான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருந்தா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்திருக்கும். ஆனா நீங்க எல்லாம் பின்னூட்டம் சொல்றதை வச்சு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றிகள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள், வாழ்வளமுடன், வணக்கம். மிக்க நன்றி சாத்தூராரே. அடுத்து நிறைவுரை வழங்குவதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றுதல் செய்த மதுஸ்ரீ கொஞ்சம் இடையிடையே கொஞ்சம் திணறினாலும் இன்னும் தொடர்ந்து சொல்ல அவளுக்கு மிக அருமையாக வந்துடும். சாத்தூர் கணேசன் ஐயா இந்த திடீர்னு சொல்லி உடனே ரெடி பண்ணி ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஒவ்வொரு இதையுமே அவர்களுடைய முழுதல் கவிதை முதற்கொண்டு எல்லாமே அருமையா சொன்னாங்க. ஒரு நம்ம ரவீந்திர பாரதி தோழர் சொன்ன அந்த கதை தான் இந்த ஒட்டுமொத்த 10 குறளையும் விளக்குவதாக கூட இருந்தது. நம்ம அறச்செல்வி அம்மா இந்த குழந்தை ரொம்ப அருமையா மழலையோட கேட்கறது ரொம்ப அருமையா இருந்தது. செங்கை தோழரும் ரொம்ப அருமையா அவங்க பின்னோட்டு சொன்னாங்க. நம்ம அவர் சொன்ன மாதிரியே டிஎஸ்என் வந்து அந்த பேச்சிலே பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கிளையில 4 ஒரு அதிகாரம்னு ஒரு தமிழ் ஆர்வலர்கள் தான் அந்த கிளையில அதிகம். அந்த தமிழ் ஆர்வலருக்கு நாமும் என்ன செய்கிறோம் தமிழ் மொழியை வளர்ப்பதற்குன்னு பேசியிருந்திருக்காங்க. அதெல்லாம் உண்மைதான். பரவலாக ஒவ்வொரு இடங்களையும் நாம் செய்யும் காரியம் எடுத்து செல்லப்பட வேண்டும்.
அந்த ரவீந்திரபாரதி சொன்ன மாதிரி அறிவுன்னு எத்தனை தடவை பேசிட்டு இருக்காரு. நட்பியல்ல கூட அறிவை பத்தி பேசுறது, பேதமை, புல்லறிவாண்மை அப்படின்றது ஒவ்வொரு இடங்கள்லயும் மிக அருமையா சொல்லிட்டு வர்றாரு. இதுல அந்த வெண்மை எனப்படுவது யாதெனின் உண்மை உடையாம் யாம் என்னும் செருக்கு அப்படின்னு சொல்றது. அது போல ஒரு அறிவில்லாதவன் செய்யக்கூடிய செயல் வந்து அவனுடைய பகைவர் கூட அவனுக்கு அந்த மாதிரி ஒரு துன்பத்தை தர முடியாததை செய்து விடுவார்கள் சொல்றது. சில சமயங்கள்ல ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு எக்ஸாம் டயத்துல எல்லாரும் சேர்ந்து இருக்கிறப்ப அது திடீர்னு ஒருத்தர் வந்து நான் வந்து கைரேகை பார்ப்பேன் அப்படின்னாரு. ஒவ்வொருத்தருக்கோட கையும் நீட்டேன். எல்லாருமே டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒருத்தரை பார்த்தவொடனே இவங்களுக்கு சுய புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லைன்னாரு அந்த ஜோசியர், அந்த கைரேகை பாக்குறவர். எதுக்கு இப்படி சொன்னாரு அப்படின்னு தெரியல. ஆனா அதே வார்த்தையை இவர் பண்றாரு. புல்லறிவாண்மைன்றது என்னன்னா அவனுக்கு சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. பல பேரை பாக்குறோம். இப்ப கூட சமீபத்துல ஏற்காடு மலையில நினைக்கிறேன் ஒரு ஜெர்மனை சேர்ந்தவர் ஒரு 2 வீலர்ல போய்க்கிறப்ப யானை ஒண்ணு நின்றுது. எல்லாம் போகாதீங்கன்ற. இல்ல போனா என்ன செய்யும்ட்டு போறாரு. யானை தும்பிக்கையை வச்சு தட்டிருச்சு. அவ்வளவுதான். அந்த ஸ்பாட்லயே அவரு இறந்து போயிட்டாரு. அப்ப இந்த இது வந்து சொல் புத்தியும் இருக்காது, சுய புத்தியும் இருக்காது. அவங்களே அவங்களுக்கு தீமை செஞ்சுக்கிடுவாங்க. பகைவர் கூட செய்ய முடியாத தீமையை அவங்களே செஞ்சிருவாங்கன்றதெல்லாம் நம்ம நடைமுறையில பார்த்துக்கிட்டே இருக்கோம். மிக அருமையான ஒவ்வொரு அந்த புல்லறிவாண்மைன்றதை விளக்குறதுக்கு அவரு எவ்வளவு இது பண்றாரு. ஒரு ஆடை மறைத்தல் எப்படி இருக்கு, இல்ல அவன் கொடுக்குற பொருள் அவன் அந்த வாங்கினவனுடைய தவத்தினால வந்ததுன்றதெல்லாம் மிக அருமையான அதிகாரம். தொடர்ந்து அறிவை வெளிப்படுத்தி கொண்டு வருவது அதுதான் இன்றைக்கும் நிக்கிறது. வேற எதையும் அன்றைக்கு வந்து அறிவு அவ்வளவு பெரிய விஷயமாக இருந்திருக்குமா என்று தெரியவில்லை. ஆனாலும் இதுதான் இனிமேல் உலகத்தை ஆளப்போகிறது என்ற நோக்கில் அறிவு இருக்க வேண்டும். இல்ல அறிவில்லாத தன்மை எவ்வாறெல்லாம் தீமை செய்கிறது என்பதை மிக விரிவாக வள்ளுவர் இந்த அதிகாரங்களில் நமக்கு விளக்கி காட்டுகிறார். நம்ம ஐயா நாகராஜன் ஐயா வந்து மிக அருமையாக சொன்ன ஒவ்வொரு இதுவும் நம்மளுடைய எப்படி இருக்குன்றது. நம்ம சிவசுப்ரமணியா சொன்னது போல கேள்வி நாயகன் அப்படின்ற அதை பிரிச்சு சொன்னது மிக அருமை. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளை நிகழ்வு சொல்றீங்களா? ஐயா நாளைக்கு அறிவிச்சிடுவீங்க. நாளைக்கு அறிவிச்சு நன்றி, மகிழ்ச்சி. நாம எல்லாரும் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப எல்லாம் இது இல்லை. முதல் குறள், அறிவுதான் வறுமை. அறிவுக்கு வறுமை இருந்தா ரொம்ப மோசமா இருக்கும். இந்த உலகமே மோசமா போயிடும். பொதுவா நான் இது கார்ல் மார்க்சின் முதல் புத்தகம் படிச்சதே தத்துவத்தின் வறுமை. தத்துவத்துக்கு தான் இந்த உலகத்துல வறுமை இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த புத்தகம் வந்து மொழிபெயர்ப்பு சரியில்லாம இருக்கிறதுனால ஆங்கிலத்தில் உள்ளது அப்படியே மொழிபெயர்த்ததுனால கொஞ்சம் வாசித்து புரிவதற்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஒரு வாக்கியத்தையே 2 தடவை வாசிக்க வேண்டியது வரும். தத்துவத்தின் வறுமை அதைத்தான் இந்த முதல் குறள் சொல்லி இருக்கிறது. 2வது அறிவினான் அப்படிங்கிற குறள்ல புல்லறிவாளன்னா என்ன, சிற்றறிவாளன், ரொம்ப மோசமான அறிவுடையவன், அதாவது முட்டாள் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லுதாரு. அவன் தருவது பணத்தை தருவான்னு எதிர்பார்த்து இருக்க முடியாது. நஞ்ச கூட தருவான். அது வந்து கொடை அல்ல, அது வந்து பீடையாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 4வது குறள் வெண்மை அப்படின்னு இருக்கு. பொதுவாக இதுல வந்து நான் புத்திசாலி கூட தன்னை புத்திசாலி என்று இருமாப்புடன் நினைத்தால் அவன் முட்டாளாகி விடுவான் அப்படின்னு தத்துவ அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடக்கம், அதனாலதான் அடக்கம் வேண்டும். எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி அடங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுதாங்க. அடுத்து அற்றம் என்ற 6வது குறள், பொதுவாக குற்றம் செஞ்சிட்டா அது இயல்புதான், மனித இயல்பு தான். தவறு செய்வது குற்றம் அதுக்கு வருந்தணும். வருந்தினால்தான் வருந்திட்டா திருந்த பார்த்துருவாங்க. வருந்திட்டால் திருந்த பார்த்துருவாங்க. அடுத்து அருமறை அப்படின்னு 7வது குறள், மறைவாக வைக்க வேண்டிய உண்மை. இதுல வந்து சில உண்மைகள் வந்து மறைவா வைக்கணும். இப்ப இராணுவ ரகசியங்கள் இருக்கு, அதை மறைவா வைக்கணும். இந்த மாதிரி
இன்னும் சொல்லலாம், இப்படி நிறைய சொல்லலாம். மறைக்க வேண்டியதை மறைக்க வேண்டும், மறைக்க வேண்டிய உண்மைகளை மறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து 10வது குறள் உலகத்தார் அப்படின்னு. இதுல வந்து இந்த மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களும் தொட்டு காட்டினாங்க. பூமி உருண்டை அப்படிங்கிறத தொட்டு காட்டினாங்க. அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லுத இந்த உலகத்துல புல்லறிவாண்மை உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க வந்து இது பொய் அப்படின்னு வம்பு கோருவாங்க. சில நேரம் அந்த புல்லறிவாளர்களால் விஞ்ஞானிகள் சில பேர் இறந்திருக்க கூட செய்தாங்க. விஞ்ஞானிகளை கொண்டிருக்காங்க அந்த புல்லறிவாளர்கள். அதெல்லாம் பார்க்கிறோம். இப்படி அந்த காலத்திலேயே எவ்வளவு நேர்த்தியாக நினைச்சு பார்க்க முடியல. அப்படியே அறிவுக்கு விருந்தாகி கொண்டே இருக்கிறது. புதிய புதிய படைப்புகள், புதிய புதிய கருத்துக்கள் நமக்கு உதித்து கொண்டே இருக்கிறது. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி சான்றோர் கற்றனைத்து ஊரும் அறிவு அப்படிங்கிற மாதிரி இந்த திருக்குறள்களை படிக்க படிக்க புதிய புதிய கருத்துக்கள் நமக்கு உதயமாகிக் கொண்டே இருக்கிறது. அதை எண்ணும் போது ரொம்ப வியப்பாகவும் இருக்கிறது. இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் இந்த இணையவழி நிகழ்வு, அதுவும் நாளும் ஒரு அதிகாரம், திருக்குறள்ல நாளும் ஒரு அதிகாரம் என்பதை பேசும்போது இந்த உலகமே அறிவுடையதாக மாறும். அறிவில் மயக்கம், அதாவது அறிவின்மையிலிருந்து மீளும் என்று மட்டும் சொல்லி இந்த இணையவழி நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாளை இரவு 8 மணிக்கு